நீ வெறும் விக்ரமோட பையன்தான், அவ்வளோதான் நீ அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்போ என் இடத்துல ஒரு ஒரு பேக்ரவுண்ட் இல்லாத ஒரு நடிகை இருந்திருந்தா அவ என்னெல்லாம் பண்ண தயாரா இருந்திருப்பான்ற கேள்வி வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். அதுதான் நான் பண்ண ட்ரை பண்ணுவேன். இப்போ எங்க அப்பாவோட பையன்னா அது எந்த விதத்துல கெத்து எனக்கு தெரியல. ஆனா ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அது என் ஐடென்டிட்டியா மாற ஆரம்பிக்கும் போது அது எனக்கு ரொம்ப எஃபெக்ட் ஆயிடுச்சு. ஆனால் நான் பண்ணதுக்கு ஏற்கனவே ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கிறதுனால அது என்னால் முழுமையாக என்னோட இண்டிபெண்ட்டான முதல் படமாக பார்க்க முடியல. மகான் பொறுத்த வரைக்கும் அது ஒரு சியான் படம். இது வரைக்குமே என்னோட எஃபர்ட் கொடுக்குற லிமிட் வந்து இங்கே இருந்திருக்கும். நான் மாரி சாரோட ஒர்க் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப டஃப்பான சீக்வன்சஸ் எல்லாம் ஷூட் பண்ணி ரெடி ஆனதுக்கப்புறம் நம்மளால் இன்னும் நம்மளை புஷ் பண்ண முடியும், இன்னும் நம்மளை சேலஞ்ச் பண்ணிக்க முடியும். நம்மளோட டைரக்டரோட வேலையை கொஞ்சம் ஈஸியாக்கணும். 24 hours கபடி விளாட்றோன்னா உடம்போ மைண்டோ அதுக்கு ரெடி ஆகணுன்றதுக்காக அதுக்கு தான் அந்த நிறைய டைம் போச்சு. வணக்கம் துருவ். வணக்கம் சார். ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திக்கிறதுல. முதன்முறை நம்ம மீட் பண்ணுறோம் ஒரு ரேடியோ கான்வர்சேஷனுக்கு. பட் ஆல்ரெடி உங்களை தெரிஞ்ச ஒரு ஃபீலிங் தான் வச்சுக்கோங்களேன். பண்ண நீங்கள் 2 படங்களுமே எனக்கு உங்களுடைய நீங்கள் என்னவா இருந்தீங்க அந்த 2 படங்களை நான் ரொம்ப ரசித்தேன். ஐ மீன் இட் ரியலி கேவ் மீ அ சென்ஸ் ஆஃப் வாட் யூ குட் பி ஆஸ் அன் ஆக்டர், வாட் யூ வர் ஆஸ் அன் ஆக்டர் அப்படின்னு தோணுச்சு. நன்றி. ஸோ பேசலாம், நீங்கள் பண்ண படங்கள் பொறுத்தும் பேசலாம், பண்ண போகிற படங்கள். இப்போது நம்ம பேசுறதுக்கான கான்டெக்ட் ஆப்வியஸ்லி உங்களுடைய 3வது படமான அவர் உங்களுடைய முதல் படம்னு சொல்லணுமான்னு தெரில, பைசன் வர இருக்கு இல்லையா? ஸோ அதை பொறுத்தும் பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். மேபி அந்த எலிஃபெண்ட் இந்த ரூமை முதல்ல அதை பற்றி பேசுகிறோம். முதல் படம் 3வது படம்னு சொல்லிட்டு வாட் யூ மேக் ஆஃப் தட் கான்வர்சேஷன்? சார் அது வந்து நான் எப்படி மீன் பண்ணியிருந்தேன்னா, ஆதித்ய வர்மாவும் ரீமேக்ன்றதுனால இதுக்கு ஏற்கனவே ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் ஒன்று இருக்குது. நான் பண்ணது வந்து ஒரு இன்டர்பிரிட்டேஷன். ஏற்கனவே விஜய் தேவர்கொண்டா அண்ணா மாதிரி ஒரு ரொம்ப ப்ராமிசிங்கான யங் டேலண்ட் அந்த டைமில் ரெவல்யூஷனரியான ஒரு படம் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதை எப்படி நம்ம ஸ்டைலில் இன்டர்பிரேட் பண்ணுறோன்ற மாதிரி தான் ஆயிடுச்சு. ஸோ அது வந்து என் டெபியூ படமாக இருந்தது. ஆனால் நான் பண்ணதுக்கு ஏற்கனவே ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கிறதுனால அது என்னால் முழுமையாக என்னோட இண்டிபெண்ட்டான முதல் படமாக பார்க்க முடியல. மகான் பொறுத்த வரைக்கும் அது ஒரு சியான் படம். கார்த்திக் சுப்ராஜ் சார் சேர்ந்து பண்ண ஒரு படம். அதில் எனக்கு ஒரு சின்ன முக்கியமான ரோல். ஸோ எனக்கு ஆக்சுவலாக கார்த்திக் சாரை வந்து சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பிடிக்கும். நான் சொன்ன மாதிரி பீட்சா வந்து நான் ஃபர்ஸ்ட் டே நைட் ஷோ பார்த்தேன். பார்த்த உடனே ஸ்கூலில் போய் என் ஃப்ரெண்டுக்கிட்ட ஹிஸ்ட்ரி கிளாஸில் உட்காந்து டேய் ஒரு ஹாரர் படம் பார்த்தேன்டான்னு ஃபுல் ஸ்டோரியை நரேட் பண்ணி கார்த்திக் சார்கிட்ட நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். இதை ஜிகிருதண்டா வாஸ் அ ஃபேவரட் ஃபிலிம். ஸோ அவங்களோட ஒர்க் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டி வந்து என்றைக்குமே நான் ரொம்ப ஸ்பெஷலாக பார்க்குறேன். இருந்தாலும் அதில் ஒரு சின்ன ரோல் நான் பண்ணதுனால அடுத்தது நான் என்ன பண்ண போகிறேன்றது தான் நான் வந்து என் முதல் படமாக பார்க்க ஆரம்பித்தேன். பைசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே. அதுக்கப்புறம் பைசனுக்குள்ளே வரத்துக்கு அந்த கேரக்டரை உள்வாங்கி இயல்பாக பண்ணுறதுக்கு நான் ஒரு நடிகன்னா என்னவா இருக்கேன்றது மறக்க வேண்டியதாக இருந்துச்சு. நான் ஒரு பர்சனாக என்னவா இருக்கேன்றதை வந்து ஃபொகெட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ எப்படியோ இந்த ப்ராசஸில் நான் யார் அப்படின்ட்டு மறந்துட்டேன். சொல்லப்போனால் அந்த ப்ராசஸில் காணாமல் போயிட்டேன். இது வரைக்குமே நான் என்ன பண்ணியிருக்கேன், என்னவா வாழ்ந்திருக்கேன். ஏன்னா என் வாழ்க்கை ரொம்ப வேறு இல்லையா ஆமாம், இந்த படத்துலேருந்து இருக்கிற கேரக்டர்லேருந்து. ஸோ அதெல்லாம் மறந்து இந்த கேரக்டரை உள்வாங்கி பண்ணுறதுக்கு அந்த எஃபர்ட் தேவைப்பட்டுச்சு. ப்ளஸ் இது வந்து நான் இண்டிபெண்ட்டாக பண்ணுற ஃபர்ஸ்ட் படம்ன்றதுனால அது என் முதல் படம்னு சொன்னேன். நான் யோசிச்சிருக்கணும் இதை இப்படியும் இன்டர்பிரேட் பண்ணலான்ட்டு. ஆனால் நான் மீன் பண்ணது இதுதான். புரியுது. இப்போ நீங்கள் வந்து மொத்தமாக உங்களை இழந்தேன் அப்படின்னு சொன்னீங்கல்ல, இந்த படத்தில் இந்த கதாபாத்திரமாக மாறுற அந்த ஒரு பயணத்தில்
உங்கள சார்ந்த துருவ சார்ந்த இந்த ஒரு குவாலிட்டிய நான் முதல்ல இழந்தேன். இருக்கிறதுலயே ரொம்ப ஒரு பெரிய விஷயமாக இழந்தது எதுவா பார்ப்பீங்க நீங்க? உங்களுக்குள்ள. எத அழிச்சுக்க வேண்டியதா இருந்தது முதல்ல? அதுதான் சார். இதுவரைக்குமே நான் 2 படம் நடிச்சிருக்கேன். அத ஃபர்ஸ்ட்டு மறக்க வேண்டியதா இருந்துச்சு. மாற வேண்டியதா இருந்துச்சு. நான் அங்க திருநெல்வேலி போயிட்டு பிராக்டிஸ் ஆரம்பிக்கும்போதோ, இல்ல இந்த கபடி ஜர்னி நான் ஸ்டார்ட் பண்ணும்போதோ, என்ன வந்து அங்க இருக்கிற பசங்கள்லாம் என்ன வந்து துருவாவோ, விக்ரம் சார் பையனாவோ, இல்ல ஒரு நடிகனாவோ பார்க்கவே இல்ல. ஸோ அதுதான் அந்த ப்ராசஸ ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு ஆக்சுவலா. ஸோ நான் யாரு? நான் ஒரு நடிகன். நான் இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்திருக்கேன். இதெல்லாம் மாத்த வேண்டியதா இருந்துச்சு. யா. ஏன்னா, தி வே யூ புட் இட்ல, இட் ரியலி ஃபீல்ஸ் லைக் ஹே அந்த பைசன் அப்படிங்கிற ஒரு படத்துல, நான் ஒரு கபடி பிளேயர் அப்படின்ற ஒரு கதாபாத்திரத்த தான் நீங்க ப்ளே பண்றீங்க இல்லையா? அவனாகவே நான் மாறிட்டேன் அப்படின்னு நீங்க சொல்லும்பொழுது, அண்ட் நம்ம இத பத்தி கொஞ்சம் பேசணும்னு நெனைக்கிறேன். வெளியில கண்டிப்பா. இன்டர்வியூக்கு வெளியிலயும். அ உங்களுக்கு ஒரு சென்ஸ் ஆஃப் ஒரு மாரி ஒரு சர்ரியலா தான் ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல. ம்ஹ்ம். மறுபடியும் ஓகே. இப்ப நான் அவனா மாறிட்டேன். இப்ப மறுபடியும் நான் நானா மாறணும். அண்ட் ஃபார் சம் பீப்பிள் அவங்களுக்கு அது ரொம்ப சுலபமாக, ஹே நான் அது அவனா இருக்கேன். மறுபடியும் நான் நானாக மாறுறேன் அப்படின்றது. அது ஒரு தொழில், அது ஒரு வேலை அப்படின்னு சொல்லிட்டு பண்றாங்க. நீங்க சொல்றது பார்த்தா நீங்க வெறும் அது ஒரு வேலையாக மட்டும் செஞ்ச மாதிரி தெரியலல்ல. சார் இது மாரி சாரோட ப்ராசஸ் தான். ம். நான் இதுல வந்து கபடி பிளேயர் மாரி நடிக்கக்கூடாதுன்றதுல வந்து அவர் ரொம்ப ஃபிக்ஸ்டா இருந்தாரு. கபடி கத்துக்க வேண்டியதா இருந்துச்சு. அந்த மக்களோட வாழ்க்கை பத்தியும் நெறைய விஷயங்கள கத்துக்க வேண்டியதா இருந்துச்சு. இதுக்கான ஸ்பேஸ், டைம், நேரம் எல்லாம் குடுத்தாரு. ஸோ அது ஒரு 2 1/2 வருஷம் ஆல்மோஸ்ட். அவரு தான் இந்த ப்ராசஸ் ஃபார்ம் பண்ணாரு. ஏன்னா இந்த கதைக்கு, இந்த கதாபாத்திரத்துக்கு அது ரொம்ப தேவையா இருந்துச்சு. அண்ட் அவர் எடுக்கக்கூடிய படங்களே ஒரு ஒருத்தன் வந்து எப்படி ஒரு சிஸ்டமிக்கா ஒரு இன்ஜஸ்டிஸ் அவனை நோக்கி நடக்குது, அவனுடைய ஒரு ஐடென்டிட்டியை எப்படி அந்த சமூகம் வந்து கான்ஸ்டன்ட்டாக கொச்சப்படுத்திக்கிட்டே இருக்கு, அந்த மாதிரி ஸ்பேசஸ் ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படின்ற ஒரு ஸ்பேஸ்லேருந்து கூட அது பேசுதில்ல, ஒரு ஆப்ரேஷன் பற்றி பேசக்கூடிய ஒரு படங்களாக. ஸோ கண்டிப்பாக உங்களுடைய ஒரு அனுபவங்கள் இந்த படம் பண்ணுறதுக்கு முன்னாடி அது அது வேறு மாதிரியான ஒரு அனுபவமாக இருந்திருக்கும்ல. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் அவ்வளோ சமூகம் சார்ந்து அது என்ன தப்பா பேசுது, என்ன கேவலமா நடத்துது அப்படின்ற ஒரு அனுபவம் உங்களுக்கு இருந்திருக்குமான்னு எனக்கு தெரியல. கரெக்ட் மீ இஃப் ஐ அம் ராங். ம். ம்ஹ்ம். இருந்ததில்ல. நான் சொன்ன மாரி நான் வாழ்ந்த வாழ்க்கை, நான் வளர்ந்த விதம், நான் தங்குற இடம், நான் வந்து ஒரு பக்கா சிட்டி பையன் என்ற மாரி பார்த்துக்கோங்களேன். ஸோ அங்கேருந்து இது வெறும் கபடி பத்தி மட்டும் இல்லாம, ம். நெறைய புது விஷயங்கள கத்துக்க வேண்டியதா இருந்துச்சு. அண்ட் மாரி சார் சொல்ற கதைகள், பண்ற படங்கள் எல்லாத்துலயும் நீங்க சொல்ற மாரி ஒரு இம்பார்ட்டன்ட் சோஷியல் மெசேஜ் ஒண்ணு இருக்கும். ஸோ அது வெறும் ஒரு மேலாப்ல அத பத்தி யோசிக்காம, ம். புரிஞ்சுக்காம, ம். ஃபுல்லாவே அதுக்குள்ள இறங்கி, புரிஞ்சு, பிளஸ் அந்த ஸ்போர்ட் கத்துக்க வேண்டியதா இருந்துச்சு. இது 2மே சேர்ந்து நடந்த விஷயம் தான். ஒரு ஒரு நடிகனாக அது இப்போ சின்ன சின்ன நுணுக்கங்கள அது பாதிக்கிறதா நீங்க பார்க்குறீங்களா? இப்போ அம் இத வந்து நான் அ ஒரு பெர்ஃபார்மேட்டிவாக இந்த ஒரு காட்சியில என்னுடைய நான் இந்த மாரி ஒரு எமோஷன கடத்தணும் அப்படிங்கிறதுக்கு, இஸ் இட் நாட் இனஃப் டு பி ஜஸ்ட் அன் ஆக்டர்? இஸ் இட் இம்பார்ட்டன்ட் டு ட்ரூலி இன்டர்னலைஸ் த பெயின் அண்ட் ஸ்ட்ரகிள்ஸ் ஆஃப் தட் பெர்சன் தட் யூ ஆர் பிளேயிங்? இது ஒரு எக்ஸ்டர்னலாக ப்ளே பண்ணா கன்வின்சிங்காக இருக்காதா? இல்ல கண்டிப்பா இருக்கும். அந்த மாரி நெறைய நடிகர்கள், அமேசிங் ஆக்டர்ஸ் இருக்காங்க. திங்கிங் ஆக்டர்ஸ் இருக்காங்க. ஆனா என்னால அது மட்டும் பண்ண முடியல. என்னால ஃபுல்லாவே இத முழுசா யோசிச்சு, நம்பி, அது என் கேரக்டர்ல கொஞ்சம் புரிஞ்சு பண்ண வேண்டியதா இருந்துச்சு. ம். ஏன்னா என்னால ஒரு திங்கிங் ஆக்டரா இருக்க முடியல. என்னால ஃபுல்லா அதுக்குள்ள ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயி ட்ரை பண்றது தான் எனக்கு ஆக்சுவலா ஈஸின்றது இல்ல. ஆனா தேவை. அந்த மாரி. Hmm. Does it rest very heavily in you when you transform and when you have to come back to who you are as Dhruv? நான் த்ருவ் தானான்னு கண்ணாடியை பார்த்துக்கிட்டு பார்க்குற பார்வைலாம் இருக்குமா? எஸ். பிளஸ் சார் நான் த்ருவ் தான்ற அந்த விஷயம் இருக்குல்ல. இப்போ த்ருவ்னா என்ன? நீங்க என்ன கேட்டீங்கன்னா எனக்கே தெரியாது ஆக்சுவலா. நான் இந்த படத்துக்கு முன்னாடி என்னவா இருந்தேன்? இந்த படம் பண்ணும்போது என்னவா இருந்தேன்? இதுக்கப்புறம்
நான் என்னவா இருக்கேன்றது வந்து என்னால சரியா அத கால்குலேட் பண்ணவே முடியல. நான் முன்னாடி சொன்ன மாரி, நான் ஃபுல்லா இந்த ப்ராசஸ்க்குள்ள, இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்குள்ள இறங்குனதுனால, நான் ஒரு நடிகன் அப்படின்னு நான் மறந்துட்டேன். எங்க அப்பா ஒரு நடிகர், அதையும் மறந்துட்டேன். என் வீட்ல எங்க அக்கா, அம்மா, மருமக எல்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க. அதுவும் மறந்துட்டேன். நான் படிச்ச ஸ்கூல், எனக்கு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அது வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயமா நான் பார்க்குறேன் ஆக்சுவலா. ஒரு நடிகன தாண்டி எனக்கு பர்சனல் லெவல்ல அந்த குரோத் வந்து ரொம்ப முக்கியமா தெரியுது. ஸோ, நான் முன்னாடி சொன்ன மாரி, நான் ஒரு நடிகனா இல்லாம, கடைசில நான் ஒரு மேட்ச் ஆடப் போறேன். நான் ஒரு பிளேயர். ஸோ, அதுக்காக நான் ரெடி ஆயிட்டு இருக்கேன்றது வந்து ரொம்ப இயல்பா நம்ப ஆரம்பிச்சுட்டேன். ம். அதனால தான் இப்பவும் அதுலேருந்து வெளிய வந்து இதுக்கு ஒரு ப்ரமோஷன். இப்ப நான் சுதீர் ஸ்ரீனிவாசன் சார்ட்ட பேசுறேன். என்ன சொல்லணும்? அதெல்லாம் என்னால யாஹ் கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சா தான் இருக்குன்றீங்க. ரொம்ப. பல பேருக்குல்ல, ஆரம்பத்துல ஓரளவுக்கு கஷ்டத்துல இருந்தவங்களுக்கே சொல்றேன். அதுக்கப்புறமா அவங்களுக்கு ஓரளவுக்கு வசதிகளும், கொஞ்சம் வாழ்க்கை நல்லா அமைஞ்ச பிறகு, மறுபடியும் அவங்க திரும்பி போய் ஒரு விதமான ஒரு கஷ்டமான வாழ்க்கை வாழ வேண்டிய ஒரு கட்டாயம் வந்தாலே, பழக்கம் இருக்கிறவங்களுக்கே அது கஷ்டமா இருக்கும். ஏன்னா, அது ஒரு விதமான அந்த கம்ஃபோர்ட் ஒரு விதமான போதை இல்ல. அது ஒரு பழகிருச்சு அப்டின்னா, அத தாண்டி மறுபடியும் ஒரு இப்போ எப்படி சொல்றேன் அப்டின்னா, சில பேர்லாம் ஒரு கார்ப்பரேட் ஜாப் ஒண்ணு ஜாயின் பண்ருவாங்க. ஜாயின் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா ரெகுலரா 5 ஸ்டார் ஹோட்டல்லாம் தங்க ஆரம்பிப்பாங்க. ஆஃபீஸ் ட்ரிப்புக்குலாம் போய், போய், போய். அந்த ஒரு ஒன் ஆஃப் தோஸ் ட்ரிப்ஸ்ல அந்த கம்பெனி 5 ஸ்டார் ஹோட்டல் புக் ஆயிருச்சு. இந்த வாட்டி 4 ஸ்டார் போடுறோம் அப்டின்ன உடனேவே, சபா! அப்டின்ற ஒரு ரியாக்ஷன் ஒண்ணு வரும். அதுக்கே அப்படி அப்டின்னும் பொழுது, உங்கள போல ஒரு அளவுக்கு செக்யூரான ஒரு ஒரு ஃபேர்லி இன்சுலேட்டட் ஒரு லைஃப் வாழ்ந்தவங்களுக்கு, இப்போ நீங்க சொல்லக்கூடிய, நான் அந்த கபடி பிளேயராக மாறினேன். நான் அந்த ஊருக்கு போகும்பொழுது, அந்த மக்கள் எல்லாமே என்ன அவங்களுக்குள்ள ஒருவனாக என்ன பார்க்க ஆரம்பிச்சாங்க. நீங்க பழக்கப்பட்ட அந்த அந்த வசதிகள் இல்லாம வாழ வேண்டிய ஒரு 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 குவாலிட்டி கண்டிப்பாக வந்திருக்கும்ல. ம். இல்ல. ம். இப்போ அது அந்த ஒரு மனநிலைக்கு பழக்கப்படுத்திக்கிற ஒரு 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 விஷயத்த பத்தி பேசலாமோன்னு தோணுச்சு. வேற ஒண்ணும் இல்ல. ம். Um, did you not feel discomfited at all? Were you never feeling like, because it is an addiction on some level, right? The quality of life one starts to lead. யாஹ் சார், என்ன பொறுத்தவரைக்கும், இப்ப நீங்க மாரி சார் மாரி ஒரு மிக முக்கியமான ஒரு ஃபில்ம் மேக்கரோட வொர்க் பண்ணும்போது, அது ஒரு ரொம்ப டிமாண்டிங்கான ஒரு ப்ராசஸ். அவரோட இன்டென்ஷன் ஆஸ் எ ஃபில்ம் மேக்கர், அவரோட கிரியேட்டிவ் ஸ்டைல், அவரு சொல்ல பண்ற கதைகள், படங்கள் எல்லாமே எனக்கு தெரியாத, இதுவரைக்கும் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாத ஒரு வாழ்க்கை அப்படின்ட்டு இருந்துச்சு. ஸோ, அவரோட வொர்க் பண்ணும்போது, அத நான் கஷ்டம்னு சொல்ல மாட்டேன். அத வந்து எனக்கு ரொம்ப ஒரு முக்கியமான லேர்னிங்கா நான் பார்க்குறேன். ஒரு முக்கியமான அனுபவத்தா நான் பார்க்குறேன். ஏன்னா, அந்த உணர்வுகள் எல்லாமே அந்த டைம் நான் ஸ்பெண்ட் பண்ண டைம் வந்து, இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில அத ஃபேஸ் பண்ணுவேனா, டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேனா தெர்ல. ம். ஸோ, அண்ட் அந்த எக்ஸ்போஷர் ஒரு இண்டிவிஜுவலாவே உங்களுக்கு என்ன சொல்றது? இட் மேக்ஸ் யூ மோர் வெல் ரவுண்டட் ஆல்சோ, ரைட்? ஐ அம் அஸ்யூமிங். ஏன்னா, yeah. இந்த சமூகம் எப்படி இயங்குது? இந் இவ் இந்த மக்கள் எப்படி வாழுறாங்க? அவங்களுடைய உணர்வுகள், உணர்ச்சிகள் என்னவாக இருக்கு? இது தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு பல பேருக்கு சாவர வரைக்கும் கிடைக்கிறது கிடையாதுல்ல. ம். அது ஓரளவுக்கு ஆர்ட் வழியா மேபி கொஞ்சம் கன்சியூம் பண்றவங்க, அதுவும் எஸ்பெஷலி சிட்டீஸ்ல வளர்ந்தவங்களுக்கு சொல்றேன் நான். யா. எஸ். அது கண்டிப்பா இருந்துச்சு. அண்ட் அதுதான். ஆக்டிங் தவிர, சினிமா தவிர, ஒரு ஹியூமன் பீயிங்காவே நான் மாரி சார்ட்ட நெறைய கத்துக்கிட்டேன். நான் பழகுன ஆட்கள் எல்லாமே வந்து அவரோட ஊர்ல இருந்து, அவரோட ரிலேட்டிவ்ஸ் இவங்கலாம் தான் இருந்தாங்க. ஸோ, அவங்களோட நான் நெறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். இங்க கேட்க கேட்க நான் சொல்வேன் அந்த அனுபவத்த பத்தி. பட் எஸ், நெறைய ஐ ஓப்பனிங்கான எக்ஸ்பீரியன்ஸஸ். இப்போ ஒரு வர்மாவாக இருக்கட்டும், மகானாக இருக்கட்டும், இப்போ நெறைய அ இளம் நடிகர்களுக்கு இந்த மாதிரி இன்டென்ஸான ஸ்பேஸஸ் குடுக்கப்படுவது கிடையாது. இல்லையா? அ இப்போ ஈவன் இப்போ விக்ரம் அவர்களே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு சேது மாதிரியான ஒரு ஸ்பேஸ்க்குள்ள போவதற்கு ஒரு பெரிய தவத்துல இருக்க வேண்டியிருக்கு. ஒரு பெரிய ஒரு பயணம் பிறகு அது ஒரு இடத்துல ஒண்ணு அமையுது. சரி, நவ் ஐ கேன் டிக் இன்டு திஸ் ஸ்பேஸ். அண்ட் மோஸ்ட்லி புதுசா வந்த ஒரு இளம் நடிகர்கள், ஒரு ஹீரோ ஆஸ்பிரேஷனோட வர்றவங்க, ஈஸி ஜென்ட்லர் ஸ்பேஸஸ்ல தான் ஆரம்பிப்பது உண்டு. உங்களுக்கு ஒன் ஆஃப்டர் அனதர் intensity, and there is a lot of heaviness in each of these roles and characters, right? And for me at least, வெளியில இருந்து பார்க்கறதுக்கு
இது கொஞ்சம் அபூர்வமாகத்தான் இருக்கு. என்ன அப்படின்னா, இவ்வளோ நம்ப முடியுது. அ இல்ல இவர் சரியாக இருப்பாரு. 2 படமாக இருக்கட்டும், 1 படமா இருக்கட்டும், 3வது படமா இருக்கட்டும். வாட் டு யூ மேக் ஆஃப் தட்? பீயிங் அப்ரோச்ட் டூ பிளே தீஸ் ஆல்மோஸ்ட் டிப்ரெசிங் ரோல்ஸ்ன்னு சொல்லாமான்னு தெரியல. எனக்கு ஆக்சுவலா லைட் ஹார்ட்டடா ஒரு நல்ல லவ் ஸ்டோரியாவோ, இல்ல ஒரு காமெடி படமாவோ, ஒரு கமிங் ஆஃப் ஏஜ் அ. யூத்ஃபுல்லான, ஸ்டைலிஷான படங்கள்லாம் பண்ண ஆசை இருக்கு. ம். ஆனா, இதுல எல்லாமே அவங்க என்ன நெனச்சு வராங்க தெரியல சார். ஆனா, எனக்கு வந்து இந்த இந்த சேலஞ்ச்னாலே அதுல ஏதோ ஒரு எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா, எங்கேயோ நான் என்ட்டயே ப்ரூவ் பண்ற ஒரு ஸ்பேஸ் அதுல இருக்கு. மகானா இருக்கட்டும், ஆதித்ய வர்மாவா இருக்கட்டும், இப்போ பைசன்ல கூட ஒவ்வொரு கட்டத்துல முதல் வாட்டி அந்த கதை கேட்கும்போது, ம். இல்ல அந்த ப்ராசஸ் ஆரம்பிக்கும்போது, இத நான் எப்படி பண்ண போறேன்றது வந்து எனக்கு தெரியாது. முடிச்சதுக்கப்புறம், சரி பண்ணிட்டேன். ஓகே. ஓரளவுக்கு நீ வந்து பண்ணியிருக்க. தட் புஷஸ் மீ ஃபார்வர்ட் டு மை டுவர்ட் மை ஆஸ்பிரேஷன்ஸ் ஆஸ் ம். அன் ஆக்டர் ம். டு ம். சேலஞ்ச் மை செல்ஃப். ஏன்னா சின்ன வயசுலேருந்தே அப்பாவை இவ்வளோ சேலஞ்சிங்கான ரோல்ஸ் பண்ணுறது நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? ம். ஸோ அவரை மாதிரி கண்டிப்பாக இருக்க முடியாது. ஆல்மோஸ்ட் உடலை வருத்திக்கிட்டு ரொம்ப இவர் ப்ளே பண்ணாருனாலே கண்டிப்பா ஒரு பெரிய சஃபரிங் இருந்திருக்கும் அந்த அந்த பெர்ஃபார்மன்ஸ்லயே அப்படின்ற அளவுக்கு தோண ஆரம்பிச்சிருக்குல்ல. யா அது நம்ம கமல் அவர்கள், விக்ரம் அவர்கள் இவங்கள பொறுத்ததான் முக்கியமாக நமக்கு தோணும்னு நினைக்கிறேன்ல. ம். ஸோ அது வந்து எப்படியோ ஒரு விதத்தில் என்கிட்டயும் அதாவது அதுதான் நான் பண்ண ஆசைப்படுறேன் ஆக்சுவலாக. ஒரு லைட் ஹார்ட்டட் ஃபிலிம் ஓகே. ஆனால் ஏதோ ஒரு விஷயம் அதில் கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கணும். ம். ம். என்கிட்டயே என்ன நான் ப்ரூவ் பண்ணுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும். இப்போ நீங்க அப்பான்னு சொல்லும் பொழுதுல அவருடைய ஒரு பயணத்துல வி ஆல் நோ த அவருடைய ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் என்னவாக இருந்திருக்கு. அவர் எங்கிருந்து ஒரு பெரிய எழுச்சியை சந்திச்சாரு இதெல்லாம் நமக்கு தெரியும்ல. ஆம், உங்களுக்கு லக்கிலி வீட்லயே ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு குரு மாதிரி ஒருத்தர் இருக்காங்க இல்லையா? ஹூ கேன் டீச் யூ டு நேவிகேட் த டிஃபிகல்ட் சீஸ் ஆஃப் வாட் தி சினிமா கேன் பி. இல்ல அதாவது பட்டு தான் தெரிஞ்சுக்கணும்ட்டு இல்ல. நம்ம கூட ஒருத்தர் இவ்வளவு பட்டிருக்காங்க அப்படின்னாலே இந்த பாதைக்கு போனா இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கு. தயவுசெய்து அதுக்குள்ளேயே போகாத. நான் ஆல்ரெடி போய் சந்திச்சுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ற ஒரு லேர்னிங் இருக்கும்ல. அதுல நீங்க வந்து அவர்கிட்ட இருந்து நீங்க கேட்ட கதைகளாக இருக்கட்டும், அவர்கிட்ட இருந்து நீங்க அவருடைய பயணத்த நீங்க அப்சர்வ் பண்ண விதமா இருக்கட்டும். முக்கியமான ஒரு 1, 2 பாடங்கள்னா நீங்க என்ன கத்துக்கிட்டதா சொல்லுவீங்க? அந்த ஸ்பேஸ்ல இருந்து. அவரு அடிக்கடி சொல்ற விஷயம் வந்து, வெற்றி வந்து தலைக்கு போக விடாதீங்க. தோல்வி வந்து மனசுக்குள்ள ஏத்துக்காதீங்கன்றத வந்து, ஆ அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். ஆனா, அடிக்கடி சொல்ற விஷயம் அதுதான். 2வது வந்து, அவருக்கு கால் உடைஞ்ச அந்த விஷயம். அதுக்கப்புறம் எப்படி மீண்டும் திருப்பியும் வந்து, ரொம்ப வருஷம் ஸ்ட்ரகிள் பண்ணி ஒரு ஆக்டர் ஆனாரு. இது வந்து என்னால ஒரு கதையா தான் கேட்க முடியுன்றதே தவிர, என்னால அந்த பெயினையும், அந்த ஸ்ட்ரகிளையும் ஃபுல்லா புரிஞ்சு உணர முடியாது. அவரு என்னோட அப்பான்றதுனால, எனக்கு அந்த எமோஷனல் கனெக்ட் இருக்கு. யோசிக்கும்போது நான் எமோஷனல் ஆவேன். பட் அத தாண்டி, ஹி ரெப்ரசன்ட்ஸ் பெர்சிவியரன்ஸ். ம். ம். அண்ட் ஒவ்வொரு வாட்டியும் இந்த படத்துக்காக நான் சில டஃப்பான சிச்சுவேஷன்ஸ் ஃபேஸ் பண்ணும்போதும், இல்ல ஷூட் அப்போ ரொம்ப ஃபிசிக்கலி டிமாண்டிங்கான விஷயங்கள் பண்ணும்போது, எப்பவுமே அப்பா மைண்ட்ல இருப்பாரு. அந்த உடைஞ்ச காலோட அவரு அவ்ளோ பண்றாரு. "நீ இத பண்ண முடியாதாடா?" அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சு பண்ணுவேன் ஆக்சுவலா. அது கான்ஷியஸா நான் யோசிக்க மாட்டேன். நான் எப்பவுமே மைண்ட்ல இருக்கு. அது ஒரு பெரிய டிரைவிங் ஃபோர்ஸா இருந்திருக்கு. இட் மஸ்ட் ஒர்க் தி அதர் வே ரவுண்ட் ஆல்சோ ரைட். எப்படி சொல்றேன் அப்படின்னா, இப்போ உங்க பார்வையில இருந்து அவர் சந்திச்ச கஷ்டங்களை நான் நினைச்சாலே எனக்குள்ள அது ஒரு பெரிய துயரத்தையே கொடுக்குற அளவுக்கு அவர் கஷ்டங்கள் சந்திச்சிருக்காருன்னு சொல்றீங்க. இப்போ ஒருத்தன் வந்து அவன் கஷ்டப்படுறது கூட அவன் பண்ணிடுவான்னு நினைக்கிறேன். ஆனா தன்னுடைய மகன் கஷ்டப்படுறத பார்க்கும்போது அது அது ஒரு விதம் ரொம்ப பெரிய துயரமாக தோணும் இல்ல. ஆமா. நம்ம கூட என்ன வேணா பண்ணிடலாம் ஆமா. இல்ல. அவரும் அடிக்கடி அது சொல்லுவாரு. ரீசென்ட்டா கூட வீரதீர சூரன்ல கிளைமேக்ஸ்ல ஒரு கார்ல இருந்து தலைய கீழ போட்டு தொங்க வேண்டியதா இருக்கும். அவங்க வண்டி ஓட்டிட்டு இருப்பாங்க. அவர புடிச்சு நசுக்கி, தல வந்து அத நீங்க பார்த்தீங்களா பார்த்தேன். தெரியல. ம். ஸோ அது வந்து டூப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவரே தான் பண்ணாரு.
ஆனா நான் இத பண்ணேன். ஆனா நீ பண்ணக்கூடாதுடா. ஏன்னா எனக்கு வந்த அந்த டிஸ்டன்ஸ் எல்லாமே எனக்கு மேனேஜ் பண்ண தெரியும். ஆனா நீ மட்டும் உனக்கு அது தெரியாது. உனக்கு அடிபட்டுரும்னு சொல்லிட்டு நீ பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாரு. இந்த மாரி நெறைய விஷயங்கள் நான் பைசன்ல பண்ணதுக்கப்புறம், "டேய் ஏன்டா அத பண்ண?" அந்த மாரி நெறைய கேட்டுருக்காரு. "டேய் ரிஸ்க்டான்ற" ஸோ மாரிலாம். கண்டிப்பா பண்றதுக்கு முன்னாடி போய் கேட்கறது கிடையாது. இல்ல நான் பண்ண பண்ணதுக்கு வேணா அப்புறம் வாய்ப்பே கிடையாதுல்ல. யாஹ்! எனக்கு மகான்ல நெறைய மொமெண்ட்ஸ் புடிச்சது. அந்த அந்த படத்தினுடைய பிலாசபி, அந்த படத்தினுடைய ஆப்ஸ்டினன்ஸுக்கு எதிர்த்து அது வைக்கக்கூடிய ஒரு ஐடியாஸாக இருக்கட்டும். ஐ ஐ ரியலி ஃபெல்ட் லைக் ஒரு பெரிய வேல்யூ இருக்கு இந்த ஃபிலிம்ல அப்படின்னு நெறைய ரசிச்சேன் நானு. தேங்க் யூ சார். ஆம், உங்களுக்கு அந்த படத்தினுடைய ஆஃப்டர் டேஸ்ட் என்னவாக இருக்கு? சார் எனக்கு எங்கேயோ உண்மைய சொல்ல போணும்னா, ம். ஆ அந்த படத்த தியேட்டர்ல பார்த்திருந்தேன்னா, எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இருந்திருக்கும். அதோட ரீச் வந்து என்னால சரியா புரிஞ்சுக்க முடிஞ்சிருக்கும். ஸோ அந்த வருத்தம் வந்து ரொம்ப நாளுக்கு இருந்துச்சு. ஆனா அது கடந்து வர வேண்டியதா இருந்துச்சு. இருந்தாலுமே, இத மறந்து பேசணும்னா, நான் வந்து சின்ன வயசுலேருந்தே எங்க அப்பாவோட பெரிய ஃபேன். நேச்சுரலி. ஒவ்வொரு நடிகருக்கும் ஒரு பையன் இருந்தா, அந்த பையன் வந்து அந்த அப்பாவோட ஃபர்ஸ்ட் ஃபேனா இருப்பான். ஸோ நானும் அப்படிதான். ஆ அவரோட சேர்ந்து ஒரு படம் நடிக்க போறேன்றது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியான விஷயம். வெரி கிரேட்ஃபுல் ஃபார் தட். பட் அவரோட படத்துல ஒரு வில்லன் கேரக்டர் பண்றது வந்து நான் இமேஜின் பண்ணிக்கவே இல்ல. ஸோ எங்கேயோ அந்த டைம்ல என் சோல ரொம்ப புஷ் பண்ண மாரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்துச்சு அந்த படத்துல. ஏன்னா, சும்மா ஒரு அப்பா, பையன் ஒரு நல்ல எமோஷனலான, நல்ல கனெக்ட் உள்ள ஒரு ஃபேமிலி ட்ராமா, ஒரு எமோஷனல் சீன், அப்பா பையனும் கட்டி உனக்காக நான் பிடிச்சுட்டு நிக்கிறேன், எனக்காக நீ நிக்கிறேன்ற மாரி. அந்த மாரி இல்லாததுனால, ஏதோ ஒரு விதத்துல அந்த படம் வந்து என்ன பாதிச்சுச்சு ஆக்சுவலா. ஆம், அத பத்தி நான் எங்கேயும் பேசினதில்ல. பேசின தேவையும் இருந்ததில்ல. ஆனா, நானும் எங்க அப்பாவும் ரியல் லைஃப்ல ரொம்ப அஃபெக்ஷனேட்டான பீப்பிள். ரொம்ப க்ளோஸ் அண்ட் வி லவ் ஈச் அதர் அ லாட். பட் அந்த படம் பண்ணும்போது அண்ட் அந்த ப்ராசஸ்ல வந்து நெறைய டிஸ்டன்ஸ் வந்துருச்சு எனக்கும் அப்பாக்குள்ள. ம். ஸோ படம் முடிச்ச உடனே அது ஒரு ரிலீஃபா இருந்துச்சு. சரி இவ்ளோ நம்ம பண்ணியிருக்கோமே, ஆடியன்ஸ் வந்து இது தியேட்டர்ல பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்கன்ற ஒரு ஹோப் இருந்துச்சு. அதுவும் இல்லாததுனால, இதுவரைக்குமே அது வந்து ஒரு ஒரு மெமரியா தான் இருக்கே தவிர, அது வந்து என்னால அந்த எக்ஸ்பீரியன்ஸ ஃபுல்லா ஐ அம் நாட் ஏபிள் டூ டேக் எனிதிங் ஃப்ரம் தட். வாட் இஸ் த டான்ஜிபிள் எஃபெக்ட் ஆஃப் தட் ஃபிலிம் ஆன் த வேர்ல்ட் அப்படின்றது புரிஞ்சுக்க முடியலன்னு ஆமா, சொல்றீங்க இல்லையா? புரிஞ்சுக்க முடியல. அது எவ்ளோ ரீச் ஆயிருச்சு. இப்போ இந்த விஷயம்லாம் நடந்ததுக்கப்புறம், ஓகே மகானுக்கு ஒரு ரீச் இருந்திருக்கு. மகான் தாதா கேரக்டரு சில பேருக்கு பிடிக்கும் என் ஆக்டிங் அப்படின்றது வந்து இப்போ தான் நான் உணர்றேன். ஆ. நீங்க அந்த படத்த பத்தி பேசின ஒரு இன்டர்வியூல எனக்கு ரொம்ப அழகான ஒரு விஷயம் நீங்க சொல்லியிருந்தீங்க. பேரலல் யூனிவர்ஸ் விஷயமா? இல்ல? யாஹ்! ஐ அம் லைக் ஒரு வாட் மஸ்ட் இட் பி ஃபார் தோஸ் 2 பீப்பிள். யாஹ்! இதுலயும் நம்ம அப்பா, பையன் தான். ம். ஆனா இதுல வேற விதமான அப்பா, பையன். அதுவும் இன்றைய தேதிக்கு நெறைய அந்த மல்டிவர்ஸ் ஸ்டோரீஸ்லாம் வருதுல்ல. யாஹ்! பரத்வாஜ் சார் இன்டர்வியூல. ம். யாஹ்! ஐ திங்க் தட் வாஸ் இப்போ அத யோசிக்க ட்ரை பண்ணேன்னா, அந்த செட்டப்பே ஒரு மாரி வேற மாரி இருக்கும் இல்லையா? கேமரா செட் இருக்கிற எல்லாரும் வந்து அந்த பக்கம் இருப்பாங்க. இங்க வந்து நான், அப்பா, சனந்த் 3 பேரும் இருப்போம். அந்த கான்வர்சேஷன் நடந்துட்டுருக்கும். ஆ கார்த்திக் சாரோட டீட்டெயிலிங் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா அந்த லொகேஷன், அண்டர் கிரவுண்ட், வேர்ஹவுஸ், சிச்சுவேஷன், எமோஷன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஒரு சீரியஸான ஒரு சிச்சுவேஷனா அந்த என்டையர் இடமே மாறிடும். ஸோ அங்க வந்து நான் அப்பா, அது என் அப்பா தான். அந்த மாரி தோணும். அப்பா தானே. ஆனா, நம்ம அவர பார்க்கும்போது, நம்ம அவர பெர்சீவ் பண்ணும்போது, நம்மளுக்கு வேற மெமரீஸ், வேற ஃபீலிங்ஸ், வேற எமோஷன்ஸ் இருக்குன்றது வந்து, ஏதோ ஒரு விதத்துல ரொம்ப எம்பவரிங்கா இருந்துச்சு. இன்னும் ம். சொல்லப்போனா. ம். ஃபைட் பண்றது வந்து ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலா. அப்பாவ அடிக்கிறது, அப்பா கிட்ட அடி வாங்குறதெல்லாம். பட் அது வந்து ஒரு ஹேங் ஓவர் மாரி. அதுவும் அடி வயித்திலிருந்து சம்மந்தமே இல்லாம ஒரு ஒரு வெறியையும், ஒரு வெறுப்பையும் உருவாக்கி காட்டிக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு இல்லையா? அதுவும் நம்ம ரொம்ப நேசிக்கிற ஒரு முகத்த மூஞ்சி முன்னாடி வச்சுக்கிட்டு. எஸ், எஸ். யாஹ்! அந்த ஃபைட் சீன் வந்து இருக்கிறதுலயே ஒரு கஷ்டமான விஷயம். அது பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு தோணிச்சு. சரி ஓகே நம்ம அப்பாவோடயே ஒரு ஃபைட் சீன் பண்ணிட்டோம். ஒரு ஃபைட் சீக்வென்ஸ் பண்ணிட்டோம். ஓகே. நவ்
எனிதிங் இஸ் பாசிபிள். ஏன்னா நான் சொன்ன மாதிரி அன்னியன் பார்க்கும்போது தயிர் சாதம் சாப்பிட்றேன் வலிக்குதுன்னு அவர் அழுது சொல்லும்போது நான் பயங்கரமாக அழுதுருக்கேன் ஒவ்வொரு வாட்டியும் அந்த படத்தை பார்க்கும்போது சின்ன வயசில். அதே மாதிரி தூளில் கிளைமேக்ஸில் அவர் அடித்து சாக்கடைக்குள்ளே தூக்கி போட்டுருவாங்க இல்லையா, அதெல்லாம் என்னால் அந்த டைமில் பார்க்கவே முடியல. ஸோ இந்த ஃபைட் சீக்வன்ஸ் எடுக்கும்போது நிறையா அழுதேன், நிறைய பிரேக் டவுன் ஆன வெரி ட்ரொமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ். என்னதான் இது சினிமாக்காக தான் அப்படின்னாலும் கூட சில நேரத்தில் அந்த ஃபைட் சீக்வன்ஸ் எடுக்கும்போது அவருக்கும் அடிபட்டுச்சு, எனக்கும் அடிபட்டுச்சு. ஸோ ஒரு பக்கம் நம்ம ஷூட்டிங் தான் பண்றோம், ஆமா இல்ல, we are supposed to pretend to beat each other. ஆனா அதனுடைய ஒரு ராமிஃபிகேஷன்ஸ் வந்து நிஜ வாழ்க்கைகளையும் பூந்துட ஆரம்பிச்சிருது இல்ல. ஆனால் இல்லை சார், அது வந்து ஐ திங்க் அப்பா வந்து ஒரு திங்கிங் ஆக்டர். ஸோ இஸ் வெரி ஸ்மார்ட். அவரால் ஈஸியாக அந்த லைனை ட்ரா பண்ணி டிஃப்ரென்ஸ் பார்த்துட முடியுது. எனக்கு வந்து அப்படி இல்லை. பிகாஸ் ஐ ஃபீல் ஐ எம் நியூ, நாட் ஸோ எக்ஸ்பீரியன்ஸ்ட், நாட் ஸோ ட்ரெயின்ட். ஸோ மை ஈஸியஸ்ட் எஸ்கேப் இஸ் டு பிலீவ் இட். தட்ஸ் ஹவ் ஐ ஃபீல். நான் வந்து அதை கரெக்டாக பண்ணுறேன், நம்பி பண்ணும்போது, அது உள்வாங்கி பண்ணும்போது, அப்போ தான் நான் கரெக்டாக பண்ணுறத வந்து அப்படிதான் எனக்கு ஃபீல் ஆயிருக்கு. ஸோ இப்போ அவருக்கு அந்த மாதிரி இல்லை, ஆனால் எனக்கு அந்த மாதிரி என்ன. இப்போ இந்த ப்ராசஸே இல்லை. ஐ மீன் நான் ஜென்ரலாக நடிப்பை இப்படி தான் அப்ரோச் பண்ணுறேன்னு ஒரு ப்ராசஸ் ஒன்று இருக்குல்ல, அது போக போக மாறிக்கிட்டே இருக்கு இல்லையா. நம்ம பண்ணக்கூடிய ஒவ்வொரு படமும் மாற்றுது, வேலை செய்கிற ஒவ்வொரு இயக்குனரும் அதை மாற்றுறாரு. நான் இது வரைக்கும் இதுதான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், பட் இது இது இப்படியும் பண்ணலாம் போல அப்படின்னு சொல்லிட்டு. முதல் படத்துக்கு வேறையாக இருந்திருக்கும், ரெண்டாவது படம் வேறையாக இருந்திருக்கும், பட் இப்போ ஒரு இந்த படம் பிறகு அது என்னவாக மாறி இருக்கதான் நீங்கள் பார்ப்பீங்க? மாரி சார் ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப உறுதியாக சொல்லி கொடுத்துருக்காரு. இப்போ நம்மளோட லிமிட் என்ன, அந்த லிமிட்டை உடச்சி அதை தாண்டி நம்மளை புஷ் பண்ண முடியுமான்றதை வந்து அவர்கிட்ட தான் நான் கற்றுருக்கேன். ஆக்சுவலாக இது வரைக்குமே என்னோட எஃபர்ட் கொடுக்குற லிமிட் வந்து இங்கே இருந்திருக்கும். நான் மாரி சாரோட ஒர்க் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப டஃப்பான சீக்வன்சஸ் எல்லாம் ஷூட் பண்ணி ரெடி ஆனதுக்கப்புறம் நம்மளால் இன்னும் நம்மளை புஷ் பண்ண முடியும், இன்னும் நம்மளை சேலஞ்ச் பண்ணிக்க முடியும், இன்னும் பெயினை என்டியூர் பண்ண முடியுன்றது வந்து ஆக்டிங்கை தவிர. நீங்கள் இந்த பெயின்ன்றது நீங்கள் ஃபிசிக்கல் பெயினை சொல்கிறீங்களா? நெசசரிலி ஃபிசிக்கல், மென்டல் ஆல்சோ. சும்மா ஒரு ஒரு எடுத்துக்காட்டு மாதிரி சொல்ல முடியுமா? நான் வந்து இந்த மோமெண்ட்டை இப்படி அணுகியிருப்பேன், பட் he said இது இது பத்தலை, இதுக்கும் மேலேயும் நம்ம பண்ணலாமே, இன்னும் ஒரு டிகிரி ஹையராக நம்ம போகலாமே. உங்களோட ட்ரூ சார், ஐ பிலீவ் ஒவ்வொரு நடிகரும் மாரி சாரோட ஒர்க் பண்ண ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும். ஏன்னா உங்களோட பொட்டென்ஷியல் உங்கள்கிட்டே காட்டிடுவார். நம்மளே நம்மளை லிமிட் பண்ண விட மாட்டார். இப்போ வந்து நான் இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு கபடினா என்னன்னு தெரியாது. 2021 மகான் முடிச்சதுக்கப்புறம் என்னோட ஃபர்ஸ்ட் கபடி ப்ராக்டிஸ் போனேன். 2022 அது ஃபுல்லாக அதுக்குள்ளே இறங்கி ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு கபடினா என்னன்னு தெரியாது, இந்த லைஃப் பற்றி தெரியாது. இது வரைக்குமே ஒரு ஸ்போர்ட்டுக்குள்ளே இவ்வளோ இறங்கி நான் பண்ணதே கிடையாது. ஸோ இந்த ப்ராசஸில் 2 years பேக் கை உடஞ்சிது. சாரி டு ஹியர் தட். கை உடஞ்சிது, நிறைய இன்ஜுரிஸ். இந்த ப்ராசஸில் நான் நிறைய ஃபிசியோஸ், நிறைய டாக்டர்ஸ், சித்தா வைத்தியர்கள் எல்லாரையும் மீட் பண்ணி இந்த ப்ராசஸில் ஓட வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ இந்த பெயின் எல்லாம் வச்சுட்டு அங்கே ஒன்று சொல்லுவாங்க சார், திருநெல்வேலியில் என் கோச் மனத்தி கணேசன் சார் சொல்லுவார், இப்போ ஒருத்தனுக்கு விளையாடிட்டு இருக்கும்போது கால் உடஞ்சா கூட வந்து காமி, அது ஒன்றும் செய்யாது அப்படின்னு சொல்லிடுவார். ஸோ அது ஒன்றும் செய்யாதுன்றது அந்த அந்த ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, அது ஒன்றும் பண்ணாதுரா, நீ அதை வச்சுட்டே நீ ஒர்க் பண்ணலாம்டா, அது உன் லிமிட் கிடையாதுரா, அது ஒன்றும் செய்யாதுரா, அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, அது எங்கள் அப்பாவுக்கும் ஒரு பொருத்தமான விஷயம்தான். அவருக்கு கால் உடஞ்சதுக்கப்புறம் அவர் மனசில் யோசிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன், அது ஒன்றும் செய்யாதுன்ட்டு புஷ் பண்ணியிருப்பாரு. இதே மாதிரி மாரி சாருக்கும் கை உடஞ்சிது ப்ராசஸில். ஹீ இஸ் என்டியூர்ஸ் பெயின் வெரி வெல். ஸோ இந்த இன்ஜுரிஸ் வச்சுட்டு, ஃபிசிக்கல் டிஸ்கம்ஃபர்ட்ஸ் வச்சுட்டு 24 hours கபடி விளையாடுறது, ட்ரெயின் பண்ணுறது, ராத்திரி முழுக்க கபடி விளையாடுறது, இதெல்லாம் இருக்குல்ல, முடிச்சு வந்து இப்போ உங்கள்கிட்ட நான் பேசும்போது இப்போ எனக்கு தெரியுது, முன்னாடி இதை நான் பண்ணியிருப்பேன், நான் ஐ வுடன்ட் ஹவ் நோன் இஃப் என்னால் இது பண்ண முடியுமான்னு எனக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனால் இப்போது ஓகே, நம்மளை லிமிட் பண்ணுற விஷயங்கள் வந்து உண்மையாக நம்ம லிமிட் பண்ணல, அது பிரெயினில் தான், மைண்டில் தான் இருக்குன்றது வந்து
அண்ட் ஸ்போர்ட் வந்து ஒரு விதமான ஒரு மெடிடேட்டிவான ஸ்பேஸுக்குலாம் நம்மள தள்ளுதுன்னு நினைக்கிறேன்ல. யா. அதுவும் நீங்க பண்ற மாதிரி நெறைய நெறைய மணி நேரங்கள் அத செய்யும்பொழுது, தூக்கம் இல்லாம அத செய்யும்போது, ஐ திங்க் Netflixல நியாத்ன்னு ஒரு அழகான ஒரு படம் பார்த்தேன் நானு. ஸ்விம்மிங் பொறுத்து. அ ஒருத்தங்க எவ்வளோ தூரம் அப்படியே தூங்காம ஸ்விம் பண்ணிட்டே இருக்காங்க அவங்க பாட்டுக்கு கடல்ல. ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அது ஆல்மோஸ்ட் ஒரு ட்ரிப் மாரி ஒரு ஒரு ட்ரிப்பியான ஒரு ஸ்பேஸ்க்குள்ள போக ஆரம்பிச்சுருது. இது நிஜமாவே எனக்கு நடக்குதா? என் கை பாட்டுக்கு தண்ணீல போய்க்கிட்டே இருக்கு. நானும் போய்க்கிட்டே இருக்கேன். இது முடிவே இல்லாத ஒரு ட்ரான்ஸ் ஸ்பேஸ்ல ஆல்மோஸ்ட் போக ஆரம்பிக்குதுன்னு நெனைக்கிறேன். ம். நீங்க வந்து ஆல்மோஸ்ட் 24 மணி நேரம் நான் விளையாடிட்டு இருந்தேன் அப்படின்லாம் சொல்லும்போது, அ அந்த யா. அந்த மனசு அது எப்படி நெனச்சிருக்கும், அது எப்படி அணுகியிருக்கும்னு யோசிக்க தோணுது. வேற ஒண்ணும் எஸ் சார். ஆல்சோ அது ஒரு அக்ரெசிவான ஸ்போர்ட் இல்லையா? தி ஒன்லி அதர் கான்டாக்ட் ஸ்போர்ட் இஸ் அமெரிக்கன் ஃபுட்பால், ரக்பி. ம். கான்டாக்ட் டீம் ஸ்போர்ட். ஸோ கபடி வந்து அந்த சின்ன கிரவுண்டில் அவ்வளோ வேகத்தோடையும் அவ்வளோ எஜிலிட்டியோடையும் ஃபோர்ஸோடையும் விளையாட வேண்டிய ஒரு கேம். ஸோ நான் சொன்ன மாதிரி அந்த 2 வருஷம் நடந்த விஷயங்கள் எல்லாமே வந்து அது ஒரு கேப் இந்த டைம் லைன் மாதிரி. இப்போ நான் படம் பார்க்கும்போது தான் எனக்கு தெரியும். ஓ ஓகே, நம்ம இதெல்லாம் பண்ணிட்டு. அதுவும் அது நான் தான்ல அப்படின்னு. ஆமாம், அந்த மாதிரி தான். ஏன்னா நான் இன்னும் படம் பார்க்கல, ஆடியன்ஸோட சேர்ந்து பார்ப்பேன். ஸோ யா. உங்களுக்கு என்ன புடிச்சது கபடியில? ஏன்னா கபடின்ற ஒரு விளையாட்டே என்னன்னே தெரியாத பெரிய எக்ஸ்போஷரே இல்லன்னு சொல்லியிருந்தீங்கல்ல. இது விளையாடின பிறகு அதனுடைய அழகு என்னவா பார்க்குறீங்க நீங்க? அப்படி ஒண்ணு நீங்கள் சொல்கிற மாதிரி சார் ரொம்ப கவனத்தோட விளையாட வேண்டியதாக இருக்குது. ஏன்னா உங்களுக்கு கிடைக்கிறது வந்து ஒரு 30 செகண்ட்ஸ். அந்த 30 செகண்ட்ஸில் நீங்கள் பாயிண்ட் எடுத்துகிட்டு வரணுன்ற போது உங்கள் முழு கவனமும் அந்த கிரவுண்டில் அந்த 7 பேர்கிட்ட தான் இருக்கும். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அது ஒரு மெடிடேஷனாக தான் மாறுது. வேறு எந்த விஷயமும் உங்களால் யோசிக்க முடியாது. யோசிச்சா அடிபடும். ஏன்னா அவங்க அடிக்கிற விதத்தில், பிடிக்கிற விதத்தில் எல்லாத்துலேயும் ஒரு வயலன்ஸும் ஒரு எக்ரெஷனும் இருக்குது. ஸோ அதுலேருந்து என்னோட டேக்அவே என்னென்னா, நானும் இப்போது மெடிடேஷன்லாம் ஆரம்பிக்கலாம். அதுக்கான இனிமே பேஷன்ஸ் இருக்கு. நடிப்பே ஓரளவுக்கு எக்ஸர்சைஸ் அண்ட் மெடிடேஷன் தான் இல்லையா? ஏன்னா அந்த இடத்துல நீங்க வேற ஏதாவது சிந்தனைகள் உங்க மனச பொல்யூட் பண்ணுதுன்னா, அது தெரிஞ்சிரும்ல. தெரிஞ்சிடும் சார். ஆனால் ஒரு நல்ல நடிகை வந்து மேனேஜ் பண்ண முடியுது. வாழ்க்கையில் சார் நடிக்கிறது வந்து இப்போ வீட்டில் ஒரு பிரச்சனை, லைஃப்பில் ஒரு பிரச்சனை, இதெல்லாம் வச்சுட்டு அங்கே போய் நடிக்கிறது வந்து அதுதான் நடிப்பு. ம். எவ்வளோ விஷயங்கள் ஓடிட்டு இருக்கோம் பிரெயினில், அது எதுவும் ஃபேஸில் தெரியக்கூடாதுன்றது அதுதான் நடிப்பு. இப்போ நம்ம பட் யூ ஆர் நாட் தட் தோ. யூ டோன்ட் லைக் டு ப்ராசஸ். ஐ மீன் நீங்க சொன்னீங்கல்ல, ஒரு திங்கிங் ஆக்டர் கிடையாது. இட்ஸ் நாட் லைக் ஐ கேன் ஜஸ்ட் யா யா நம்ம பார்க்குற ஒவ்வொரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ்லேயும் அவங்க அவங்க வாழ்க்கையில் என்ன கோ த்ரூ பண்ணிட்டு இருந்திருப்பாங்கன்னு யாருக்கு தெரியும்? அதெல்லாம் நம்மளை மறக்க வச்சு பார்க்க வைக்கிறாங்க இல்லையா? ஆனால் கபடி பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் லைக் எனி அதர் ஸ்போர்ட். பட் if you don't play well, you can get hurt. ம். So you have to focus. Or if you get hurt, you have to continue playing. ஸோ நான் விளையாடின ஒவ்வொரு பசங்களோடையும் அவங்களுக்கு கால் அடிபட்டிருக்கும், கை அடிபட்டிருக்கும். அவங்களோட கை கால்லாம் டிஃபார்ம் ஆகி புதுசாக ஒன்று ஃபார்ம் ஆகிருக்கும். புரியுது. ஏன்னா அவங்களுக்கு கபடி வந்து சின்ன வயசுலேருந்தே ஊறி போயிருக்கு. எல்லா இடம் விளையாடுறாங்க. மாரி சாரும் சின்ன வயசுலேருந்தே விளையாடிருக்காரு. நைட்டில் ரோட்டில் விளையாடிருக்காரு, வயலில் விளையாடிட்டு இருக்காரு. கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் சேர்ந்து விளையாடிருக்காங்க. அந்த ஊர் எப்படின்னா தென் மாவட்டம் பக்கம்லாம் எல்லாரும் கபடின்றது வந்து ஒரு ரிலிஜன் மாதிரி, ம். ஒரு செகண்ட் நேச்சர் மாதிரி. ஸோ அப்படின்ட்டு இருக்கும்போது யா. இப்போ நம்ம கபடி அப்படின்னு சொல்லும்போதுல்ல, ஒரு கில்லி மாதிரியான ஒரு படம் டக்குன்னு மனசுக்கு வருது. அதுவும் தமிழ் சினிமால ஓரளவுக்கு எக்ஸ்போஸ் ஆனவங்க, அதை பார்த்தவங்களுக்கு. அண்ட் அதை ரொம்ப நம்ம ஹீரோயிக்கான ஒரு ஸ்பேஸ்க்குள்ள தான் அதை பயன்படுத்தியிருக்கோம்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் பிகாஸ் அதனுடைய கன்ஸ்ட்ரெயின்ஸ் ஆஃப் இட் பீங் அ மாஸ் ஃபிலிம் அதெல்லாம் இருக்குல்ல. ஸோ ஒரு 6 வில்லனை அவன் வெளியில் அடித்தான் அப்படின்றதுக்கு பதிலாக கபடி ஸ்பேஸில் அடித்தான் அப்படின்ற ஒரு ஸ்பேஸ் மாதிரி அதை பயன்படுத்துகிறோம் அந்த அந்த மாதிரி படங்கள் எல்லாம். இப்போ ஒரு பைசன் மாதிரியான ஒரு படம், அந்த கபடி அப்படிங்கிற விளையாட்டு, அதில் வேற அதை எப்படி போர்ட்ரே பண்ணுதுன்னு நினைக்கிறீங்க? ஒரு ஐ மீன் சினிமா அப்படிங்கிற ஒரு ஸ்பேஸ்க்குள்ள நம்ம கபடியை இதெல்லாம் நமக்கு பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பை பைசன் அளிக்குது அப்படின்னா அது அது அதை எதெல்லாம் நீங்கள் சொல்லுவீங்க? சார் பைசனில் வந்து கபடி ரொம்ப ரியலாக இயல்பாக இருக்கும். ஏன்னா உண்மையாக விளாண்டோம். உண்மையாக கபடி நம்ம ஷூட் பண்ண விதமே, இப்போ நான் வெறும் ஒரு நடிகராக அதை நான் பண்ணியிருந்தேன்னா நிறைய ஸ்டேஜ் பண்ணி, நிறைய செட் பண்ணி, கொஞ்சம் கொஞ்சமாக பண்ண வேண்டியதாக இருக்கும். ஆனால் அந்த 2.5 years ப்ராக்டிஸ் இருந்ததுனால
ஆ, நம்ம அது ரொம்ப இயல்பா காட்ட முடிஞ்சது. நம்ம பண்ண எல்லா விஷயங்களும் ரியல் தான்ன்ற மாரி. ஆ, ஸோ அந்த ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும் ஆக்சுவலா. அது வந்து So, இது ஒரு ஒரு பெர்ஃபார்மேட்டிவ் ஆஸ்பெக்ட் கண்டிப்பாக இதுக்குள்ள இல்லவே இல்ல. இல்லையா? இல்ல, இல்ல, இல்ல. சினிமாக்காக ஓகே. இப்போ நீங்க அவர அடிச்ச மாரி நடிங்க, அவர புடிச்ச மாரி நடிங்கன்ற ஒரு ஸ்பேஸையும் இல்ல, தாண்டி. இல்ல, இல்ல, இல்ல. எல்லாம் உண்மையா பண்ண முடிஞ்சது. ஏன்னா, இப்போ நீங்க கபடி இப்போ நான் ஃபர்ஸ்ட் ரைட் ஆடுனதுக்கப்புறம் மேட்ச் ரொம்ப நேரம் போப்போது இல்லையா? இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ரைடே நம்ம செட் பண்ணி, ஸ்டேஜ் பண்ணி எடுத்தோம்னா, மொத்த ரியாலிட்டியும் மொத்த மேட்ச்சுக்கும் போயிரும். ஸோ, அத ஃபுல்லா மெயின்டெயின் பண்றதுக்காக, அந்த கேம் ரொம்ப ரியலா காட்டி பண்றதுக்காக, அதுக்கான எஃபர்ட் இருந்துச்சு. ஸோ, கபடி இந்த படத்துல ரொம்ப இயல்பா, ரொம்ப ரியலா, சினிமேட்டிக்கா இருக்காது. ம். இன்னைய தேதிக்கு பயங்கரமா ஆடுவீங்கன்னு நெனைக்கிறேன்ல, அப்போ கபடிலாம்? கபடி ரொம்ப பிடிக்கும் சார் எனக்கு. அப்படியா? எனக்கு ஆக்டிங் எப்படி பிடிக்கும், அதே மாரி கபடி பிடிக்கும் சார். அதான் எனக்கும் இந்த கேரக்டருக்குள்ள இருக்கிற ஒரு பெரிய சிமிலாரிட்டியே அதுதான். என்னது? எனக்கு ஆக்டிங்னா ரொம்ப பிடிக்கும். நான் கனவுகள் வச்சிருக்கேன். அ மக்கள்ட்ட போய் என் ஆக்டிங்க சேர்க்கணும். மக்கள் வந்து என்னை ஏத்துக்கணும். மக்கள் கிட்ட அன்பும், பாசமும் கிடைக்கணுன்றது வந்து என்ட்ட இருக்கு. நடிப்பு வந்து ஆக்டிங்ன்றது வந்து என் லட்சியம். அதே மாரி இந்த கதாபாத்திரத்துக்கும் கபடினா, ஆக்டிங் எனக்கு என்னவானதோ, அவனுக்கு கபடி. ஸோ, அதனால என்னால ஈஸியா அந்த கேம்க்குள்ள போக முடிஞ்சது. அதான் என்னோட எல்லாத்துலயும் அது எல்லாமே மாறிடுச்சு. கபடி வாஸ் எவ்ரிதிங் ஃபார் மீ. ம். கனவு வெவ்வேறாக இருந்தாலும், அந்த தேடல், அந்த ஒரு ஏக்கம் ஒண்ணுதான். ஆமா. இல்லையா? யா. நீங்க உங்க ஆக்டிங் ப்ராசஸ்ன்னு பேசும்போது, இந்த மெத்தட் ஆக்டிங்லாம் பத்தி பேசிட்டு இருந்தீங்க. அதுல ஒருவருக்கு பதிலாக இன்னொருத்தர நீங்க வியூகிச்சுக்கிட்டு, நெனச்சுக்கிட்டு பெர்ஃபார்ம் பண்றது ஒரு ஒரு இயல்பான ஒரு விஷயம் இல்ல? அந்த ப்ராசஸ்க்குள்ள. வாட்ஸ் த மோஸ்ட் பிசாரஸ்ட் ரீக்ரியேஷன் யூ ஹவ் டன் இன் யுவர் ஹெட்? மீனிங் யூர் லுக்கிங் அட் சம்ஒன் அண்ட் தேர் சேயிங் இது நீங்க ஒரு உங்க வாழ்க்கையில நீங்க சந்திச்ச இந்த வலிய இதுக்குள்ள இவங்கள இதுவா பாருங்க, இதுவே இவங்களா பாருங்க அப்படின்னு சொல்ற ஒண்ணு இருக்குல்ல. அவங்க முன்னாடி இருக்கிறவங்கள அவங்களா பார்க்காம, உங்கள எது பெருசா பாதிக்குதோ அதுவாக நெனச்சுக்குங்கன்னு சொல்ற ஒரு விஷயம். ம். இதுல இருக்கிறதுலயே ஸ்ட்ரேஞ்சஸ்ட்டா நீங்க என்ன நெனச்சிருப்பீங்க? ஒரு பெர்ஃபார்மன்ஸ்க்காக. அப்பா தான் மகான்ல. அவரு என்ன ரொம்ப ஹர்ட் பண்ணியிருக்காருன்ற மாரி நம்ப வேண்டியதா இருந்துச்சு. சின்ன வயசுல என்ன விட்டு போயிட்டாரு. குடிக்க ஆரம்பிச்சாரு. ஜாலியா இருக்க ஆரம்பிச்சாரு. என்னையும் எங்க அம்மாவையும் அபேண்டன் பண்ணிட்டாரு. அப்டின்ட்டு. நோ தட்ஸ் நாட் ரூட்டட் இன் ரியாலிட்டி ஆப்வியஸ்லி. இட்ஸ் நாட். ம். பட் யாஹ்! அது நம்புறது தான் ஐம் ரொம்ப டாக்கிங் அபௌட் ஒரு ரியாலிட்டில நடந்த ஒரு விஷயத்த சினிமாக்குள்ள பொருத்தி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வாங்குற ஒரு குவாலிட்டி ஒண்ணு இருக்கும்ல. ம். அப்போ முதல் வாட்டி நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூல்ல ரொம்ப ஹியூமிலியேட் பண்ணப்பட்டீங்கன்ற ஒரு எக்ஸாம்பிள் ஒண்ணு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அன்னைக்கு உன்னுடைய உணர்ச்சிகள் என்னவாக இருக்கு? அத இந்த இடத்துல நீ கொண்டு வந்தீன்னா கரெக்ட்டா இருக்கும்னு சொல்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. ம். அந்த மாதிரி நீங்க நிஜத்திலிருந்து சினிமாக்காக யூஸ் பண்ற இஸ் தேர் அ கான்ஸ்டன்ட் தட் யூ கோ பேக் டூ இன் யுவர் லைஃப்? யாஹ்! அது என்னன்னு கேட்குறீங்களா? சொல்லலாம்னா சொல்லுங்க. இல்ல இஃப் இட்ஸ் டூ பெர்சனல் ஐ ஒன்ட் பிரஸ். சார் இப்ப எல்லா எமோஷனும் உண்மைதானே? ஹியூமிலியேஷன், ஹார்ட் பிரேக், அ பிட்ரேயல் எல்லாம் வந்து ரியலான எமோஷன்ஸ் தான். ஸோ ஒவ்வொரு படத்துலயும் உங்களுக்கு ஏதாவது ஒரு எமோஷனல் கனெக்ட் என் கேரக்டரோட ஃபீல் ஆயிடுச்சுன்னா, ஏதோ ஒரு விதத்துல என் வாழ்க்கையில நான் அனுபவிச்சிருப்பேன்றத நான் ம். நம்புறேன். ஏதோ ஒரு லெவல்ல. அதே மாரி இல்லன்னா கூட, அதோட ஒரு டேஸ்ட் கண்டிப்பா இருந்திருக்கும். ம். ஐ வில் கிரேஸ்ஃபுல்லி எக்ஸிட் ஃப்ரம் தட் ஸ்பேஸ். ஆக்டிங் ஸ்கூல்ஸ்லாம் இல்ல. மோஸ்ட்லி ஆக்டிங் ஸ்கூல்ஸ் வந்து உங்கள நடிப்பு முக்கியம். உங்களுடைய இமேஜ தாண்டுனது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இப்போ இது ஒண்ண பொறுத்து கிடையாது. அந்த இடத்துக்கு, அந்த மொமெண்ட்டுக்கு தேவையான எதுவாக இருந்தாலும் நீ செஞ்சு ஆகணும் அப்படின்ற ஸ்பேஸ்க்குள்ள தான் தள்ளுவாங்க. அதுல நீ எப்படி இருக்க? நான் இதுல அழகா தெரியவனா? அசிங்கமா தெரியவனா? அ அட்ராக்டிவா தெரியவனா? அதெல்லாம் நீங்க பின்னாடி தள்ள வேண்டிய ஒரு அவசியம் தான். ஒரு ஒரு பியூரான ஒரு ஸ்பேஸ் வந்து அப்படிதான் சொல்லுது. பட் சினிமா ஆஃபன் அப்படி இருக்கிறது கிடையாது. அதுவும் ஹீரோவாக ஆகணும், ஹீரோயினாக இருக்கணும் அப்படின்ற ஸ்பேஸ்லலாம் இருக்கும்பொழுது, அந்த ஒரு அழகுத்தன்மை இழக்காம அ ஒரு 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 வேலைய அங்க செய்ய வேண்டியிருக்குல்ல. இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் விக்ரம் அவர்களே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவர் ஒரு பிதாமகன்ல ஒரு ரோல் ஒண்ணு பண்றாங்க அப்படின்னா, இதுக்குள்ள நான் என்னவா தெரிவேன் அப்படின்ற ஒரு அக்கறை கொஞ்சம் கூட அதுக்குள்ள கிடையாது. இல்லையா? இவன் என்னவோ அதுதான் நான். அப்படின்ற ஒரு இடம். உங்களால அந்த ஸ்பேஸஸ ஆக்கியூபை பண்ண முடியுதா?
இல்ல இந்த படங்கள் வந்து இல்ல துருவ் அப்படிங்கிறவரு ஒரு ஒரு அந்த அந்த ஒரு அடிப்படை பிரசன்டபிலிட்டியும் அவசியம். இதுக்குள்ள அந்த பியூர் ஆத்தென்டிசிட்டி இல்லன்னா கூடன்னு சொல்ற இல்ல சார். அப்படிலாம் இல்ல சார். நம்மள ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்றது வந்து இந்த இந்த கலைக்காக நம்மள ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்றது அது வந்து ஒரு முக்கியமான விஷயமா நான் பார்க்குறேன். ஏன்னா, அப்போதான் நம்மளோட கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளிய வந்து, நம்மள வேற மாரி ப்ரொஜெக்ட் பண்ண முடியும் இல்லையா? ம். ஸோ, லுக்ஸ் அதெல்லாம் தாண்டி எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளோட கேரக்டருக்கு நம்ம உண்மையா இருக்க முடியுமோ, அவ்வளோ நான் மாற தயாரா இருக்கேன். ஒவ்வொரு கேரக்டருக்கும். இப்போ ஒருவேள இந்த படத்துக்கும் கொஞ்சம் மொட்டை போட வேண்டியதா இருந்துச்சு. நெறைய டேன் பண்ண வேண்டியதா இருந்துச்சு. ஆனா, அது ஏதோ ஒரு விதத்தில என்ன இன்னும் பெட்டரா ஃபீல் பண்ண வச்சுது ஆக்சுவலா. எனக்கு அது நம்ம அந்த கேரக்டர முழுசா மாறி நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும்போது, நம்மளோட ஆக்டிங்கும் இன்னும் ஈஸி ஆயிடுது. அண்ட் அந்த மாரி கதைகள் வந்து ஒரு நடிகனுக்கு ரொம்ப தேவ. ட்ராஜெக்டரிய தாண்டி, ஆடியன்ஸ் பெர்செப்ஷன தாண்டி, ஒருத்தனோட ஒவ்வொரு வாட்டி நம்மள ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணும்போதும், நம்மளோட பிரெயினும் ஓப்பன் ஆகுது. அது எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க நம்பி உள்ள போம்போது, புதுசான எக்ஸ்பீரியன்ஸஸ், உணர்வுகள், கதைகள் எல்லாம் ஓகே மேபி ஐம் கோயிங் ஆஃப் டாபிக். இல்ல, யூ ஆர் நாட். பட் ஐம் யூ ஆர் சேயிங் நாட். தட் இஸ் சம்திங் நெசசரி சார் ஒரு ஆக்டருக்காக. உங்களுக்கு மாரி உடைய ஃபில்மோகிராஃபில நீங்க என்ன ரசிச்சிருக்கீங்க அப்படின்றத விட, மேபி இன்னும் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும் அப்படின்னா, வாட் இஸ் த ட்ரூ இது இவரால தான் செய்ய முடியுன்ற மாதிரி நீங்க என்ன பார்க்குறீங்க? அவருடைய ஃபில்மோகிராஃபிய நீங்க பார்க்கும்போது. வாட் இஸ் த ட்ரூ பியூட்டி யூ சீ இன் இன் ஹிஸ் பாடி ஆஃப் வொர்க்? அ சார் அவர்கிட்ட ஒரு ட்ரூத் ஃபேக்டர் ஒண்ணு இருக்கு. ஒரு விஷயத்த சுகர் கோட் பண்ணாம, உண்மையான சம்பவங்கள காட்டுற ஒரு பிரேவரியும், ஒரு போல்ட்னஸும் அவர்ட்ட இருக்கு இல்லையா? அ அவரு சினிமா எடுக்கிற விதம் கூட, அவரோட இன்டென்ஷன் நீங்க நம்பி உள்ள போலாம் ஆக்சுவலா ஒரு ஆக்டரா. உங்கள ஃபுல்லா சரண்டர் பண்ணிக்கிட்டு, அவர்ட்ட ஒப்படைச்சுக்கலாம். ஏன்னா, அவருக்கு சினிமானா அவ்ளோ பிடிக்கும். சினிமா மேல இருக்கிற அவர்ட்ட ஒரு வெறி இருக்கு. கேட்காத கதைகள் எல்லார்ட்டயும் போய் கேட்கணும். எல்லாரும் கேட்கணும், எல்லார்ட்டயும் போய் சேரணுன்ற ஒரு வெறி இருக்கு. இதுலயே ஒரு பயங்கரமான புதுசான ஆர்டிஸ்டிக் டச் ஒண்ணு இருக்கு. அவரோட ப்ராசஸ் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ப்ராசஸ் சார். நான் ப்ராசஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனால நான் சொல்றேன். அம் உங்க லைஃபே மாத்திருவாரு. மைண்ட் செட்டே மாத்திருவாரு. ஏன்னா, அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயங்கள் அப்படி. ம். அவர் பார்த்த விஷயங்கள் அப்படி. வளர்ந்து வந்த விஷயம் வே அப்படி. ஸோ, அவரோட பெர்செப்ஷன் அண்ட் அவரோட போல்ட்னஸ் அண்ட் அவரோட கிரியேட்டிவ் ஸ்டைல் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். பரியரும் பெருமாள்லேருந்து. ஐ நோ யூ டிஸ்கிரைப்ட் யுவர் செல்ஃப் அஸ் அன் ஓவர் திங்கர். ஓகே. ரைட்? அதனால கேட்கலாம்னு நெனச்சேன். இந்த படங்கள் பார்த்து பயங்கரமா ஃபீல் பண்ணி, கண்ணீர் சிந்தி, அந்த ப்ராசஸ் உங்களுக்கு என்ன குடுக்குறதா பார்க்குறீங்க? ஒரு படம் நம்மள எப்படியெல்லாம் பாதிக்க முடியுன்றத வந்து ஞாபகப்படுத்துது சார். இப்ப நம்ம சினிமால இருக்கிறதுனால, இப்படியெல்லாம் நம்ம ஒரு இண்டிவிஜுவல் பெர்சன் அவங்க இருக்கிற இடத்துல இம்பாக்ட் பண்ணலாமான்ற அந்த பவர் இருக்குல்ல, அது வந்து என்ன ஞாபகப்படுத்துது. இப்போ ஒரு கதை சொல்லும்போதோ, ஒரு எமோஷனல் கனெக்ட் ஒண்ணு படத்துல ஒண்ணு கிரியேட் பண்ணும்போதோ, ஆடியன்ஸ் கனெக்ட் ஆகுறாங்க இல்லையா? இப்ப நான் ஒரு ஆடியன்ஸா பார்க்கும்போது, ஐ அம் வெரி ரிசெப்டிவ் டூ ஆல் தட். ஸோ, ஐ அண்டர்ஸ்டாண்ட் த பவர் ஆஃப் சினிமா அண்ட் வாட் தட் கேன் டூ. இன்றைய தேதிக்குல நெறைய பேர் வந்து அது ரொம்ப அ மேலோட்டமாக சினிமாவ பாருங்க. அதுக்கெல்லாம் அதுக்கு மேல அவ்ளோ இதுக்கெல்லாம் அது என்ன வாழ்க்கையான்னு அப்படியே மேலோட்டமா பாருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குவாலிட்டி கான்ஸ்டன்ட்டா இருக்குல்ல. படத்த படமா பாரு அப்படின்றது இன்னி வரைக்கும் கூட எதிரொலிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு ஒப்பீனியன் நெனைக்கிறேன். ஸோ வாட் ஐ மீன் அந்த மாதிரிலாம் யாராவது உங்ககிட்ட சொன்னாங்கன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? "த்ருவ் வெறும் படம் தான் த்ருவ் இதெல்லாம். படத்த படமா பாரு." சில படங்கள் அப்படி பார்க்க முடியும் சார். சில படங்கள படங்களா பார்க்க முடியும். ம். ஆனா, சினிமா வந்து ஒரு எஸ்கேப் மாரி சார். ஒரு செலிப்ரேஷன் மாரி இல்லையா? அது நம்மள எமோஷனல் ஆக்குனா நல்லது தான். தட்ஸ் a குட் திங் ஐ ஃபீல். இல்ல, இல்ல. அதே மாரி சில பாட்டுகள கேட்கும்போது, நம்மளுக்கு பழைய எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாம் ஞாபகம் வரும் இல்ல. இல்லையா? ம். ஸோ, இந்த மாரி ஒரு ஆர்ட்ல ரிசெப்டிவா இருக்கும்போது, நம்மள
இப்போ நீங்களும் நானும் பேசிட்டு இருக்கும்போது நான் சொல்லலாம். நான் இந்த படம் பார்த்தேன் சின்ன வயசுல. அது என்ன ரொம்ப ஃபீல் பண்ண வச்சுச்சுன்னா, அது வந்து ஒரு கோர் மெமரியா அங்க மாறுது. நம்மளோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ல, நம்மளோட ஜர்னில அது ஒரு முக்கியமான மைல்ஸ்டோன் மாரி. ம். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஹியூமன் பீயிங் ரொம்ப தேவைன்னு நினைக்கிறேன். வி ஆர் கிஃப்டட் தட் வி ஹேவ் தி ஆப்பர்ச்சுனிட்டி டு கன்சியூம் சினிமா த வே வி டூ. ஆல்மோஸ்ட் ஒரு டைம் டிராவல் பண்ண ஃபீலிங்கே கிடைக்குதுல்ல சில முறை? யா. ஏதாவது ஒரு படம் இப்போ தீபாவளி வருதுங்கிறதுனால சொல்றேன். ஒரே படத்த நெறைய வாட்டி போடுவாங்க தீபாவளி அன்னைக்குலாம் டிவிலலாம்ல. ம். சில டைம் அப்படியே போட்டுட்டு அப்படியே ஓட்டிட்டு இருக்கும்போது ஒரு சீன் 2 சீன் பார்த்தாலே டக்குன்னு உங்களுக்கு யூ டிரான்ஸ்போர்ட்டட் டு வென் யூ வாட்ச்ட் இட் தி ஃபர்ஸ்ட் டைம் அரவுண்ட். எஸ். அப்போ உங்களுக்குள்ள இருந்த ஒரு வாட் வர் யூ தென்ன்றதையே அது ஒரு விதத்துல ஞாபகப்படுத்துது. யா. அது ஒரு சரியலான ஃபீலிங் இல்லையா? இல்ல? யா. ம். இப்ப நான் வாரணமாயிரம் பார்க்கும்போதெல்லாம், சூர்யா சார் வந்து அந்த டெலிஃபோன் பூத்துல அப்பா கிட்ட பேசி சொல்வாருல்ல இல்லையா? அவங்க செத்ததுக்கு அப்புறம். அந்த சீனெல்லாம் நான் எப்போ பார்த்தாலும் பயங்கரமா அழுவேன். அண்ட் அந்த ஆல்பம், அந்த டைம் எனக்கு ஞாபகம் இருக்கு 2006ன்னு நெனைக்கிறேன். சத்யம் தியேட்டர்ல பார்த்தேன். அ அப்போ நான் என்னவா இருந்தேன்? சின்ன வயசுல ஸ்கூல்ல நான் என்னவா இருந்தேன்றதெல்லாம் வந்து ஞாபகத்துக்கு வரும். அதையும் தாண்டி இன்னமும் அந்த சின்ன பையன் உனக்குள்ள இருக்கான்ற ஒரு ஞாபகமும் கிரியேட் ஆகுது. அ இட்ஸ் a நைஸ் திங். வென் யூ ரீவிசிட் தட் ஃபேஸ் இல்ல, நீங்க வாரணமாயிரம் முதல் முறை பார்த்த அந்த ஒரு ஃபேஸ்ல, வாட் யூ மோஸ்ட் ஃபாண்ட்லி ரிமெம்பர் அபௌட் யுவர் செல்ஃப்? ரொமான்டிசைசிங் லைஃப். இல்ல? யா. ம். அந்த ஆல்பமே அப்படிதானே. அண்ட் சினிமா அந்த டைம்ல ரொம்ப டிஃப்ரெண்ட்டா இருந்துச்சுன்னு நான் நம்புறேன் சார். இப்போ வந்து இன்ஸ்டாகிராம்க்கு அப்புறமும், யூடியூப்க்கு அப்புறமும் ஒவ்வொரு பாட்டுக்கும், ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு வேற வேற இன்டர்பிரிட்டேஷன். அப்போலாம் கேசட்லயும், சிடிலயும், எஃப்எம்ல தான் பாட்டுலாம் கேட்போம். இந்த ஆயுத எழுத்து ஆல்பம்லாம் இருக்குல்ல. ஆமா. அதெல்லாம் எனக்கு கிளியரான மெமரீஸ் இருக்கு. அடையார் பிரிட்ஜில அ ஃப்ரெண்ட்ஸோட கார்ல போயிட்டு இருக்கும்போது, ஃப்ரெண்ட்ஸ்னா அப்போ சின்ன பசங்க. புரியுது. கேட்டுக்கிட்டு அப்படியே சன்செட் பார்த்துட்டு, அந்த மாரி மெமரீஸ் தான் இருக்கு. அது ஒரு மேஜிக்கலான டைமா பார்க்குறேன் சினிமாலயும், லைஃப்லயும். அண்ட் சினிமா மியூசிக் கேன் டூ தட். Oh, for sure. யா. For sure. For sure. What kind of music did you grow up listening to generally? ஐ க்ரூ அப் லிஸ்னிங் டு ஹாரிஸ் சார், ரெஹ்மான் சார், இளையராஜா சார் டைம்க்கு அப்புறம் நான் இளையராஜா சார் பாட்டும் நெறைய கேட்டுருக்கேன். ஆனா எனக்கு அந்த ஹாரிஸ் சார், ரெஹ்மான் சார், யுவன் சார் அதெல்லாம் தான். நேத்திக்கு ஏதோ ஒரு இது பார்த்தேன். ஒரு ரீலு. அதுல வந்து தே வர் லைக் சின்ன வயசுல எங்க வீட்ல எல்லாம் இளையராஜா அவங்களோட பாட்டெல்லாம் போடும்போது, "அப்பா சீக்கிரம் மாத்துப்பா" அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். ஆனா, இப்போ ஓரளவுக்கு 30, 35 கிட்ட வரும்போது தான் அதனுடைய வேல்யூ புரியுது. நானும் இப்ப அவரு மாரி தான் நடந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு. உங்களுக்கு அந்த ஃபேஸ் வந்துருச்சா? இன்னும் வரலையா? சார் நான் வந்து என் மருமகளுக்கு இப்போ அ ஷி ரியலி லைக்ஸ் அனிருத் சாங்ஸ். ம். அண்ட் நான் வந்து அவள்ட்ட ஹாரிஸ் சார் பாட்டெல்லாம் போட ட்ரை பண்ணுவேன். பழைய அது பாட்டு போடாத. அது ஆமா. அது பழைய பாட்டு மாரி ஆயிருச்சு இப்போ. இந்த அ மின்னலே, காக்க காக்க ஆல்பம்லாம் இருக்குல்ல, போட்டா அவ கேட்க மாட்டேங்கிறா. அத வந்து இவங்க அன்பே வா சுற்றும் என்னது உலகம் சுற்றும் வாலிபன் மாரி ஆக்கிட்டாங்க. ஆமா. ரொம்ப அது நான் ஒரு பூமர் ஆயிட்டேன்ற மாரி எனக்கு ஃபீல் ஆகும். அப்பாடா! எனக்கு ஒரு சந்தோஷம் தான் அதுல. ஐ திங்க் பைசன்ல கமிங் பேக் டு திஸ் ஃபிலிம், திஸ் ஹஸ் பின் இன் தி மேக்கிங் ஃபார் அ வைல் இல்லையா? நீங்க 2.5 வருஷம் அப்படின்னு சொன்னீங்க. இது அனௌன்ஸ் பண்ண பிறகு கரெக்ட் மீ இஃப் ஐ அம் ராங். கர்ணன் பண்ணப்பட்டது, மாமன்னன் பண்ணப்பட்டது. இது இது பைசன் பண்ணலான்ற முடிவு எடுத்த பிறகு வந்த படங்கள் தான் இல்லையா? ஹவ் டு யூ டீல் வித் டிலேஸ் அஸ் அன் ஆக்டர்? ம். இல்ல ஏன்னா இட்ஸ் நாட் லைக் யூர் ஜக்லிங் மல்டிபிள் திங்ஸ் அட் த சேம் டைம். வர் யூ? நோ சார். நோ யூ வர் நான் நாட். வந்து இந்த படத்துக்காக தான் கிட்டத்தட்ட இப்போ ஆதித்யா வர்மா ரிலீஸ் ஆகி 6 இயர்ஸ் ஆகுது ம். தியேட்டர்ல. ம். மகான் ரிலீஸ் ஆகி 3 இயர்ஸ் ஆகுது. ஆமா. ஸோ 3 1/2 இயர்ஸ் ஆல்மோஸ்ட் நான் காத்துக்கிட்டு இருந்திருக்கேன். ஆனா அந்த டைம் வந்து தேவைப்பட்டுச்சு ஆக்சுவலா இந்த கேரக்டருக்காக, இந்த ஸ்போர்ட்காக, இந்த லைஃப்பை கத்துக்கிறதுக்காக அந்த டைம் ரொம்ப முக்கியமானதா நான் பார்க்குறேன். நான் மியூசிக்கெல்லாம் பண்ணேன் ஒரு காலத்துல. இந்த டைம் மியூசிக்கெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். இண்டிபெண்டன்ட் மியூசிக். ஏன்னா எனக்கு மியூசிக்னா பிடிக்கும். என்ன ஆஸ்பெக்ட் ஆஃப் இட்? கிரியேட்டிங் மியூசிக் அண்ட் சிங்கிங் அண்ட் ஆல் தட். ஸோ அந்த வெயிட்டிங் டைம்ன்றது வந்து இந்த படத்துக்கு ரொம்ப தேவையா இருந்துச்சு சார். ஏன்னா நம்ம எப்போ வேணாலும் ஷூட் ஆரம்பிச்சிருக்கலாம் ஆக்சுவலா.
2022லயே கூட ஆரம்பிச்சிடலாம். பட் 2023ல இது ஆரம்பிச்சிடலாம். மோஸ்ட்லி நம்ம பேசுறது வந்து ஒரு எதிர்பாராத டிலேஸ் தான் இல்லையா? இது வந்து பிளான் பண்ணி இதுக்காக இது இப்படி பண்ணாதான் சரியா இருக்கும்னு வந்த டிலேவா அது? இல்ல சார். நான் ஆ. இப்ப பாருங்களேன். நான் 2 1/2 3 இயர்ஸ் ஆயிடுச்சு நான் கபடி ஸ்டார்ட் பண்ணி. நான் எப்போ ரெடியா ஆயிருந்திருப்பேனோ அப்ப நம்ம போயிருக்கலாம். ஆனா அந்த மாரி தான் இருந்துச்சு. இப்ப மாரி சார் தான் எனக்கு முக்கியமா கபடியே சொல்லிக் குடுத்தாரு. சேர்ந்தெல்லாம் விளையாடியிருக்கோம் மேட்ச் இதுல. நெறைய இருக்கு. அத நான் சொல்றேன். ஸோ அந்த டைம் தேவைப்பட்டுச்சு. அண்ட் எனக்கு ஒரு மெமரி ஒண்ணு இருக்கு சார். அது உங்கள்ட்ட சொல்லணும்னு தோணிட்டு இருந்துச்சு. நம்ம பிராக்டிஸ் பண்ண கிரவுண்ட்ல வந்து ஒரு கிரவுண்ட் இருக்கும். காடு இருக்கும். வயல் இருக்கும். அங்க வந்து மண் வெட்டுறது, அ ஆடு மாடோட பழகுறது, கபடி விளையாடுறது. அதுக்கப்புறம் அங்க ஒரு டேங்க் இருக்கும். எல்லாரும் கபடி விளையாடி முடிச்சதுக்கப்புறம், நம்ம வந்து 6:30 மணிலேருந்து 10:30, 11 மணி வரைக்கும் கபடி ஆடுவோம் காலையில. நைட்லயும் கூட ஒரு 7 மணிலேருந்து ஒரு 11, 12 மணி, சில நேரம் 1 மணி வரைக்கும்லாம் போயிருக்கு. ஸோ அங்க வந்து அந்த கிரவுண்டு அந்த அந்த ஏரியாலயே ஒரு வேர்ஹவுஸ் ஒண்ணு இருக்கும். பிரிக் மேக்கிங்க்கான வேர்ஹவுஸ். ஸோ அங்க வந்து மக்கள் வந்து வேலை பார்ப்பாங்க. 2, 3 நாள் ஒரு வாரத்துல இருக்க மாட்டாங்க. ஸோ வந்து நான் சைக்கிள் ஓட்டி பழகணும்னு சொல்லிட்டு, ஒரு சைக்கிள்ல லுங்கியெல்லாம் மாட்டிட்டு சைக்கிள் ஓட்டுவேன் சுத்தி சுத்தி. கபடி ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஒரு 1 1/2 ஹவர்ஸ் ஓட்டுவேன். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அந்த வேர்ஹவுஸ்க்குள்ள போம்போதெல்லாம் நீங்க பேசினதெல்லாம் எக்கோ ஆகும். ம். ஸோ அப்போதான் நீங்க யார இன்டர்வியூ பண்ணியிருந்தீங்கன்னு தெர்ல. அன்னைக்கு தான் இந்த நான் நைட்டெல்லாம் உங்க இன்டர்வியூஸ் எல்லாம் கேட்டு தான் நான் தூங்குவேன். தூங்குவேன் ரியலி? இன் தி சென்ஸ் அது உங்க வாய்ஸ் ரொம்ப சூதிங்கா இருக்குது. ரீசென்ட்டா கூட யாரோ சொன்னாங்க உங்கள்ட்ட. யாரு? விஜய் ஆண்டனி அவர்கள் சொன்னாங்கன்னு ஆ நினைக்கிறேன்ல. ரொம்ப சூதிங்கா இருக்கிறதுனால, எனக்கு நான் ஏதோ ஒரு விஷயத்த கேட்டு தான் நான் நைட்ல தூங்குற பழக்கம் இருக்கு. ஸோ அந்த மாரி நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது, ஒரு நாள் நைட் அப்படியே உங்களோட இதெல்லாம் கேட்டு தூங்கி, அடுத்த நாள் காலையில சைக்கிள் ஓட்டும்போது, அந்த வேர் ஹவுஸ்குள்ளலாம் சைக்கிள் ஓட்டும்போது, சரி ஒரு நாள் எப்பயாச்சும் நான் உங்கள்ட்ட பேசினேன்னா, இந்த படத்த பத்தி பேசினேன்னா, நான் என்ன சொல்வேன்றத வந்து நான் தனியா ரிஹர்ஸ் பேசி பண்ணிட்டா? ஹவ் கூல்! ரிஹர்சல் இல்ல சார் அது. புரியுது. அது ஒரு நெறைய டைம் இருக்கும். ஒரு இமேஜினரி உங்களுக்கு ஒரு எக்ஸர்சைஸ். பொழுதுபோக்கு வேண்டாமா? சைக்கிள ஓட்டிட்டு, அப்படியே நான் சரி யோசிச்சுட்டு சுதீர் ஸ்ரீனிவாசன் சார்ட்ட பேசினா என்ன சொல்லுவோம்? அந்த மாரி நான் யோசிச்சு, இப்போ இங்க உங்கள்ட்ட பேசுறேன். இப்போ ஓரளவுக்கு நீங்க நீங்க என்ன பேசலான்னு யோசிச்சது இப்போ ஓரளவுக்கு சொல்ற ஒரு ஃபீலிங் கிடைக்குதா உங்களுக்கு? சத்தியமா இல்ல. ஒருவேள நீங்க அன்னைக்கே நம்ம இன்டர்வியூ பண்ணியிருந்தோம்னா, நான் வேற மாரி பேசியிருப்பேன். வேற மென்டாலிட்டில இருந்திருப்பீங்களா அந்த ஆனா டைம்ல? இப்போ ஃபுல் சர்க்கிள் வந்து இங்க உட்காரும்போது, என்னமோ நான் உளறிட்டு இருக்கேன்ற மாரி. See, no way. What are you saying? Of course not. ஸ்போர்ட் அப்படி பேசும்போதில்ல ஜென்ரலி இட்ஸ் அ மெட்டஃபர் இல்லையா? இன் ஃபிலிம்ஸ் எனிவே அந்த அந்த கதாபாத்திரம் எதை டீல் பண்ணுது அப்படிங்கிறதுக்கான ஒரு மெட்டஃபராகவே இருக்கு. சில படங்களில் அவங்க வீட்டில் குடும்பத்தில் யாரோ ஒருத்தர் இழந்திருப்பாங்க, அதை எப்படி அவங்க தாண்டி வராங்கன்றது இருக்கும். சில இதில் வந்து அவங்களுடைய ஃபிசிக்கல் இன்னபிலிட்டியை தாண்டி ஏதோ ஒரு ஃபிசிக்கலாக ஒரு ப்ராப்ளம் அதை தாண்டி வருவாங்க. இந்த படத்தில் வாட் இஸ் த மெட்டஃபர் ஃபார் ஸ்போர்ட்? இது ஸ்போர்ட்ல எதுக்காக நிக்குது? ஒரு சார்பட்டால அது எதுக்காக நிக்குது அப்படின்றது ஓரளவுக்கு நம்ம சொல்ல முடியும். என்னால எவ்வளோ ரிவீல் பண்ண முடியும்னு தெரியல. புரியுது. ஓகே. ஆனா, உனக்கு ஒரு கனவு இருந்தா அத நோக்கி ஓடுற ஒரு விஷயம் இருக்குல்ல சார். சுத்தி என்ன நடந்தாலும், என்ன மாரி பிரச்சனைகள், விஷயங்கள் நடந்தாலும், நம்ம நம்மளோட லட்சியத்தையும், நம்மளோட கனவ நோக்கி வொர்க் பண்ற ஒரு இது இருக்கு இல்லையா? கபடி அதுதான் ரெப்ரசன்ட் பண்ணுது இந்த படத்துல. அ கபடி பிகம்ஸ் த டிரைவிங் ஃபோர்ஸ் த்ரூ ஆல் த கேயாஸ். ம். இஃப் ஐ கேன் புட் இட் வெல். இப்போ கபடி நீங்க சொன்னதுனால இல்ல, அது ஒரு டைம் இஸ் நிறைய ஸ்போர்ட்ல நேரம் முக்கியம். பட் கபடி போல சில ஸ்போர்ட்ஸ்ல இன்னும் முக்கியமாகுது இல்லையா? ஒவ்வொரு நொடியும் ரொம்ப முக்கியமாக ஆரம்பிக்குது. ஸோ எனவே இதை ஒரு ரேஸ் அகேன்ஸ்ட் டைம்ன்ற மாதிரியே நம்ம வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். உங்க வாழ்க்கையில கேன் யூ திங்க் ஆஃப் சம் பிளேஸ் வேர் யூ ரியலி வேர் ஃபைட்டிங் அகேன்ஸ்ட் டைம்? அஃப்கோர்ஸ் ஃப்ளைட்டுக்கு லேட் ஆச்சு, செக் இன் பீரியட் முடிய போதெல்லாம் கணக்கு வராது. பட் வேர் யூ ஃபெல்ட் லைக் it's only when you're really pitted against time where you feel the power of a second, the power of a minute. Right. I know I'm putting you on the spot. நோ ஐம் திங்கிங் Yeah. டக்குன்னு ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. எனக்கு இப்போ அப்படி தோணுது. அப்படியா? அதாவது நான் ரொம்ப நாள் இந்த ப்ராசஸ்ல இருந்ததுனால, இந்த டைம் ஒண்ணு வந்தா நம்ம எப்படி இருப்போன்றது வந்து இருக்குல்ல.
எனக்கு ஆக்சுவலா படம் ஷூட் ஆரம்பிக்கும்போதே, படம் ரிலீஸ் ஆன மாரி எனக்கு ஃபீல் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டே ஷூட் போறதுக்கு முன்னாடி, இவ்வளோ நாள் நம்ம வெயிட் பண்ணதுனால, படம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்ற மாரி ஒரு ஃபுல் சர்க்கிள் மொமெண்ட் நான் வந்திருந்தேன். ஆனா இந்த 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 ஃபேஸ் இருக்குல்ல, இந்த ப்ரமோஷனல் ஃபேஸ் வந்து ரொம்ப நாளாவே வேர் என்ட்ட ஹவுஸ்ல இருந்து ரெடி ஆயாச்சுல்ல. ஆமா. ரெடி ஆயிருக்கணும். அத வந்து நான் அன்னைக்கு பேசி ஒரு வேள நான் வாய்ஸ் நோட்டோ, இல்ல நான் எழுதியிருந்தேன்னா, வேற மாரி இருந்திருக்கும். இப்போ உங்கள்ட்ட பேச போறேன்றது வந்து, நான் வரதுக்கு முன்னாடி நான் ஏதாவது ஒண்ணு ரெடியா வச்சிருக்கணும் மைண்ட்ல. ஆனா இல்ல. நல்ல விஷயம். நல்ல வேலை. பட் இது இப்போ இன்னும் ஸ்பான்டேனியஸா அழகா இருக்குல்ல. இருக்கு. ஆ. ஆனா நெறைய விஷயங்கள் சொல்ல இருக்கு சார். நெறைய ஆர்டிகுலேட் பண்ண வேண்டியதா இருக்கு. ஏன்னா அவ்ளோ நாள். ஸோ அதுக்கான புரியுது. அதுதான் கொஞ்சம் ரேஸ் அகெயின்ஸ்ட் டைம் மாரி இருக்கு. இப்போ 2, 3 நாள்ல சரி, திருப்பி இதுக்கான ஒரு இடம் குடுக்குறேனே. இப்போ இப்படி பண்ணிரலாம். இவ்ளோ நம்ம என்ன ஒரு 3/4 மணி நேரம் பேசியிருப்போம் இதுவரைக்கும்னு நெனைக்கிறேன். ஆஸ் வி ஆர் நியரிங் த எண்ட் ஆஃப் திஸ் கான்வர்சேஷன். ஐ வாண்ட் யூ டூ நீங்க 1 நிமிஷம், 2 நிமிஷம் ஆனா எடுத்துக்கங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஐயய்யோ! இந்த ஒரு விஷயத்த பத்தி சத்தியமா நான் பேசணும்னு ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டேன். இதுவரைக்கும் அது பேசுறதுக்கான ஒரு ஸ்பேஸ் எனக்கு ஸ்பேஸ்ன்றத விட அத நான் இது சொல்லாம போயிட்டேன்னா சத்தியமா நான் ரிக்ரெட் பண்ணுவேன் அப்படின்ற மாரி ஏதாவது இருக்கா உங்களுக்கு? நவ் யூ ஆர் புட்டிங் மீ ஆன் தி ஸ்பாட். எஸ். அண்ட் இது ஏன்னா கேள்வி, பதில் அப்படின்றதையும் தாண்டி எனக்கு இந்த இந்த ஒரு விஷயம் பத்தி கண்டிப்பா நான் வீட்டுக்கு போம்போது, இத பத்தி சொல்லவே இல்லையே அப்படின்னு தோணும்னா, ம். எடுத்துக்கங்க நீங்க டைம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சார் நான் என்ன பத்தி, நான் வாழ்ந்த வாழ்க்கை பத்தியும், நான் பண்ண படங்கள் பத்தியும், நான் ரியல் லைஃப்ல என்னவா இருக்கேன்ற பத்தியும், மறந்து இந்த ப்ராஜெக்ட்குள்ள வந்ததுனால, நான் ஒரு மாரி ஆயிருக்கேன். ம். கபடி அத தாண்டி அந்த ஊர்ல அவ்ளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணியும், அங்க இருக்கிற பசங்களோட நல்லா பழகி டைம் ஸ்பெண்ட் பண்ணி, அ ரொம்ப க்ளோஸ் ஆனதுனால, அதாவது எப்படின்னா, ரொம்ப நாள் போன மாரி ஒரு ஃபீலிங் ஒண்ணு இருக்கு. எப்படி சொல்றது? மேபி நீங்க படம் பார்க்கும்போதோ, இல்ல மேக்கிங் வீடியோஸோ ஏதாவது ஒண்ணு நம்ம ரிலீஸ் பண்ணும்போது, நீங்க இத பத்தி பார்ப்பீங்கல்ல. ம், அப்போ வந்து உங்களுக்கு புரியும். ஏன் வந்து நான் வந்து என்ன ஒரு நடிகனா என்னையே நான் பெர்சீவ் பண்ணாம, ஒரு பிளேயரா என்ன பார்க்குறேன்ற விஷயம் வந்து, ம், ஏன் அப்படி நான் நினைக்கிறேன்றது வந்து உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும்னு நெனைக்கிறேன். ம். ஸோ, அப்படி இருக்கிறதுனால இந்த லைட்ஸ், இத்தன பேரு, இந்த கேமராக்கள், இந்த மைக்கள், இத எப்படி ப்ராசஸ் ப்ராசஸ் பண்றதுன்னே தெர்ல. நான் ரொம்ப அதுக்குள்ள நான் போயிட்டேன். இப்போ இது ஈஸியா கொஞ்சம் சொல்லும்போது கொஞ்சம் ஓவரா இருக்கலாம். ஆனா இல்ல அப்படி இல்ல. ம். அதுக்குள்ள ஒரு பெரிய ஹானஸ்டி தான் எனக்கு தெரியுதுன்னு நெனைக்கிறேன் அட்லீஸ்ட். இது ஆல்மோஸ்ட் இது ஒரு கம்பேரிசனா சொல்லலாமான்னு எனக்கு தெரியல. அ இது கொஞ்சம் பெர்ஃபார்மேட்டிவா இருக்கிற மாரி தோணுதா உங்களுக்கு? புரியல. லைட்ஸ் அண்ட் கேமராஸ் அண்ட் மைக்ஸ் அண்ட் ப்ரமோஷனல் வொர்க் எஸ், அண்ட் இல்ல? எஸ். நான் என்ன பயப்படுறேன்னா, நான் ஒரு வேளை இந்த ஜர்னி பத்தி நான் பேச ஆரம்பிச்சேன்னா டீட்டெயிலா, அது ஒரு 8, 10 சென்டென்ஸ்ல முடிஞ்சிரும். அதுல நான் சரியா கன்வே பண்ணியிருக்கேனான்றது வந்து நான் யோசிச்சுட்டே இருப்பேன். அதுக்கு நம்ம பேசவே வேண்டாமேன்ற மாரி ஆயிருச்சு. நமக்குள்ளேயே அந்த அனுபவங்கள், அந்த எக்ஸ்பீரியன்ஸுகள வச்சு, நம்ம வீடியோஸ் ஃபோன்ல இருக்கிற வீடியோஸ பார்த்து நம்மளே அத ரிமெம்பர் பண்ணிக்கலான்ற ஒரு ஃபீலிங் வந்திருக்கு. ஏன்னா அந்த ஃபியர் இருக்கு. ஒரு வேள நான் பேச ஆரம்பிச்சேன்னா, இப்போ கூட பாருங்களேன், நான் பேச ஆரம்பிச்சேன். ஸ்டக் ஆயிட்டேன். ஏன்னா அவ்ளோ இருக்கு சார் ம், அதுக்குள்ள. ம். சும்மா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன் சார். காலைல 10:30 11 மணி வரைக்கும்லாம் பிராக்டிஸ் போகும். மொட்டை வெயில்ல விளையாண்டா தான் இந்த கால் அடியெல்லாம் செட் ஆகும். எனக்கு கபடி பிளேயர்ஸுக்கு எல்லாரும் ஃபீட் கீழ ரொம்ப ஹார்டா இருக்கும். அந்த அந்த கேர்லெஸ் மாரி இல்ல. யா ஆ. ஏன்னா பேர் கிரவுண்ட்ல விளையாடிட்டு இருக்கோம் இல்லையா? ஷூ இல்லாம, மேட் இல்லாம. ஸோ கபடி வந்து எனக்கு ஒரு பாயிண்ட்டுக்கு மேல வந்துருச்சு. ஆனா உடம்பு இந்த நைட் ஷூட்டுக்கெல்லாம் ரெடி பண்ணணும். நம்மளோட டைரக்டரோட வேலைய கொஞ்சம் ஈஸி ஆக்கணும். 24 ஹார்ஸ் கபடி விளையாடுறோம்னா, உடம்பும், மைண்டும் அதுக்கு ரெடி ஆகணுன்றதுக்காக, அதுக்கு தான் அந்த நெறைய டைம் போச்சு. ஆனா ஈவினிங் எல்லாம் ஒரு வேள மழை பெய்ய போகுதுன்னு எனக்கும் பசங்களுக்கும் தெரிஞ்சிருச்சுன்னா, எல்லாரும் வானத்த பார்க்க ஆரம்பிச்சுருவோம். எங்கேயாவது மழை மேகம் வருதா? இப்ப டக்குனு ஒருத்தன் சொல்லுவான், "அண்ணே, இங்க தூரத்துல மழை பெய்யுற சத்தம் கேட்குதுன்னா" எல்லாரும் பார்ப்போம். தூரத்துல மழை தெரியும் சார். ஓ! கேட்கும். டக்குன்னு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்போம். இந்த ஷீட் ஒண்ணு இருக்கும். இந்த ஷீட்ட வச்சு கபடி கிரவுண்ட் கவர் பண்ண வேண்டியதா இருக்கும். மழை வந்துச்சுன்னா.
எல்லாரும் ரெடி ஆகி அந்த மேட்டெல்லாம் எடுத்துட்டு கவர் பண்ண ட்ரை பண்ண போவோம். அந்த அந்த மழை மேகம் அப்படியே இப்படி வந்து கிராஸ் ஆயிரும் நம்ம கிரவுண்டுக்கு வராம 12 மணி 12:30 மணி வரைக்கும் விளையாடுவோம். இந்த அனுபவங்கள் இருக்கு இல்லையா? ஆமா. இது மாதிரி நிறைய இருக்கு. ஸோ இதனுடைய அர்த்தமும் இதனுடைய ஆழமும் என்னன்னு தெரிலன்னா கூட ஐ மீன் ஐ ஃபீல் லைக் நான் வேற ஏதோ ஒரு வாழ்க்கையை ஒன்று வாழ்ந்துட்டு வந்திருக்கேன். அந்த வாழ்க்கையை பற்றி முழுசா யார்கிட்டயுமே பகிர்ந்துக்கக்கூடிய ஒரு திருப்தி எனக்கு கிடைக்குமான்னு தெரில. ஆமா இல்ல? அதேதான் இப்போ நீங்க சொன்னது தானே இதுதான். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய இருக்கு சார். ஆட்டுக்குட்டி நிறைய இருக்கும் அங்க. டெய்லி ஆட்டுக்குட்டிக்கு பால் கொடுத்து ஆடுங்களோட மாடுங்களோட பழகி வயல்ல வேலை பார்க்கறது, சைக்கிள் ஓட்டுறது, விளையாடுறது. அங்க இருக்கிற பசங்கள் நிறைய பேர் என்னோட ரொம்ப க்ளோஸ் ஆயிருக்காங்க. வி ஃபார்ம்ட் அ காமராட்ரி ஆல் ஆஃப் அஸ். ஒருவேளை நீங்க அங்க வளர்ந்துருந்தீங்கன்னா, அங்க பிறந்திருந்தீங்கன்னா, ஓரளவுக்கு உங்க வாழ்க்கை என்னவாக இருக்கும் அப்படின்றதுக்கான ஒரு ஒரு ஸ்பேஸே உங்களுக்கு கிடைச்ச மாதிரி தான்ல? கண்டிப்பா. இல்ல? யா. ஸோ அவங்களோட ரொம்ப க்ளோஸாக இருக்கு. இப்போ அங்கே இருக்கிற நிறைய கபடி ஓவர் த இயர்ஸ் ஒரு 500 பிளேயர்ஸாவது மீட் பண்ணியிருப்பேன். இதில் வந்து ஒரு 100 பேராவது இப்போ நான் டச்சில் இருந்து ரொம்ப க்ளோஸாக இருக்கோம். யா. ஸோ அவங்களோட லவ் ஸ்டோரிஸு, அவங்களுக்குள்ளே நடக்கிற விஷயங்கள், ஒருவேளை ப்ராக்டிஸ் இல்லைன்னா எல்லாரும் சேர்ந்து லுங்கிய மாட்டிக்கிட்டு அங்கே ஒரு சின்ன வீடு இருக்கும். எல்லாரும் அங்கே தான் இருப்போம். உள்ள பாட்டெல்லாம் போட்டு ஒரு சின்ன ஸ்பீக்கர் இருக்கும். இந்த ஒத்த சொல்லால படித்து பார்த்தா ஏன்றது பாட்டெல்லாம் போட்டு டான்ஸ் ஆடி. ஐ திங்க் உங்களுக்கு ரியல் சேலஞ்ச் வந்து அந்த வாழ்க்கையும் இந்த வாழ்க்கையும் எப்படி இன்டிகிரேட் பண்றது அப்படின்னு. ஆமாம், இது எனக்கு தெரில சார். இது வரைக்குமே அதான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். பைசன் ப்ரொமோஷன் ஆரம்பிக்கும் போது நம்ம கொஞ்சம் ஜேர்னல் பண்ணலாம், எழுதலாம், ரெமினிசன்ட் ரிஃப்ளெக்ட் பண்ணலாம். இப்போ நம்ம பேசுறது இன்னும் ஈஸி ஆயிரும்ன்றது வந்து தோணிக்கிட்டே இருந்துச்சு. ட்ரை பண்ணேன். ஆனால் வார்த்தை அப்படின்ற மாதிரி அந்த ஆமாம் முடியல. அது நான் ஒரு வீடியோ காட்டினாலும் அது போதுமானதாக இருக்குமான்னு தெரில. புரியுது. ஐ திங்க் மேபி பல மணி நேரங்கள் உட்காந்து ஒவ்வொரு விஷயத்தையும் பேச ஆரம்பிக்கும் போது மேபி கொஞ்சம் நான் பகிர்ந்துக்கிட்டேன் அப்படின்ற ஒரு ஃபீலிங் அங்கிருந்து கிடைக்கலாமோ என்னவோ. ஒன்று அப்படி பண்ணலாம், இல்லை இது மேலோட்டமா டிஸ்கஸ் பண்ணி உள்ள இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸஸ் இது எனக்கு என்ன இந்த கடல் எனக்குள்ள இருக்கு. இது எனக்குள்ளது நான் வச்சுக்க போறேன், இது என் வாழ்க்கைக்கான விஷயங்கள் அப்படின்னு வச்சுட்டு இதுல இருந்து என்ன லெசன்ஸ் இருக்கு, என்ன லேர்னிங்ஸ் இருக்குன்னு வச்சுட்டு மூவ் பண்றது தான் நான் பார்க்கறேன். சைக்கிள் தான் ஃபர்ஸ்ட் டைம் கத்துக்கிட்டீங்க? இல்லை சைக்கிள் ஓட்டியிருக்கேன் சென்னையில். ஆனால் அது வந்து பழைய சைக்கிள், இப்போ இருக்கிற ஸ்போர்ட்ஸ் சைக்கிள் மாதிரிலாம் இல்லை. அதுவும் சாரத்தை மாட்டி. இந்த படத்துக்காக நீங்க ஓட்டுனது பழைய சைக்கிள்னு சொல்றீங்க? எஸ். ஓகே. மூவிங்ல சைக்கிள் ஏறுது. அடிக்கடி செயின் காயிண்டுக்குமே அந்த மாதிரி. அதே தான். கிரவுண்ட்லலாம் ஓட்டுவேன், காட்டில் ஓட்டுவேன். அது வந்து செம்மையா ஒரு சுகமான ஃபீலிங். ஒரு பெரிய உயரமான அந்த ரெண்டுக்கெல்லாம் ஒரு சைக்கிள் எடுப்பேன். கரெக்ட். இனிஷியலா நான் வந்து இந்த மாரி சார் எனக்கு அந்த ப்ராசஸ் ஒன்று இருக்கு. நான் யாரோட ஒர்க் பண்ணாலும் அவங்களோட படங்களோட பாட்டு கேட்டு கேட்டு அந்த ஷூட்டுக்கு போகிற ப்ராசஸ் உண்டு. ஸோ பொட்டக்காற்றில் பூவாசம், ரயில் விட போகலாமா, மாமன்னன் 2-3 பாட்டு கேட்டு கேட்டு சைக்கிள் ஓட்டுவேன். ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே தான் பாட்டெல்லாம் கேட்காம சரி ஒரு நாள் நான் சுதீர் ஸ்ரீனிவாசன் சார்கிட்ட பேசுகிறேன், நான் என்ன பேசுவேன் அப்படின்ட்டு பேச ஆரம்பிச்சு. அது வந்து அந்த அந்த பாட்டு கேட்குற அனுபவம் வந்து உங்களுக்கு அந்த டைரக்டரோடையோ ஒரு உலகம் என்ன அப்படின்ற ஒரு ஃபீலிங் உங்களுக்குள்ள ஏற்படுத்துது, அதுக்காகவா? எஸ் சார், எஸ் சார். அண்ட் சொல்ல மறந்துட்டேன் சார், அங்கே வந்து சார் விட்டுறீங்க, சுதீர்னே சொல்லுங்க. அங்கே இருக்கிறவங்க வந்து நிறைய பேர் மாரி சாரோட ரிலேஷன் தான். ஸோ கிட்னான்னு ஒருத்தர் இருக்கிறார், அவர் பேர் கிருஷ்ணா, ஆனால் அந்த ஊரில் கிட்னான்னு தான் கூப்பிடுவாங்க. மாரி சாரோட கசின். அந்த வாழை இன்சிடென்ட் இருக்கு இல்லையா, அதில் அவர் ஒருத்தராக இருந்தார். அவரோட அம்மாவே எழுந்தாருன்னு நினைக்கிறேன் அந்த இன்சிடெண்ட்டில். ஆனால் அவர் தான் எனக்கு கபடி டீச் பண்ண குரூப்பில் அவர் ஒருத்தர். இதே மாதிரி கண்ணன் அண்ணா வந்து இந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காரு. கர்ணனில் கூடயும் எல்லா படத்தில் இருக்கார் அவர். அவரோட வேல்மயில்னு ஒருத்தர் இருப்பார், செமையாக பாடுவார். அவர் ஒரு பாடகர் ஆக்சுவலாக. காலப்பெருமாள் அண்ட் முருகண்ண, இவங்க எல்லாரோட தான் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அவங்களோட பேசி பழகி ஜாலியாக ஃபன் பண்ணிவிட்டு அதுதான் என்னோட ரிலீஃப் ஆக்சுவலாக அந்த டைமில். அவங்களும் தான் கிரவுண்டை ரெடி பண்ணுவாங்க நம்மளுக்கு டெய்லி. ஸோ கபடி டீச் பண்ணுறதுல எல்லாருக்கும் ஒரு பங்கு இருக்குது சார் இந்த ஜேர்னியில். நான் விளாண்ட பிளேயர்ஸோடையும் இந்த 5-6 பேர் இருக்கு இல்லையா, இவங்களோடையும் மனத்தி கணேசன் சார் முக்கியமாக, அதுக்கப்புறம் எல்லாத்தையும் தாண்டி மாரி சார். நீங்கள் இதெல்லாம் பேசும்போது எப்படி தோணுது அப்படின்னா, இது வெறும் ஒரு படத்துக்காக ஒரு ஃபங்க்ஷனல் ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி தெரியல இல்லையா? இது வந்து என்னுடைய வாழ்க்கையில் நான் நிஜமாவே ஒரு சில உறவுகளை உருவாக்கிக்கிட்டேன்
அப்படின்ற ஒரு சென்ஸ் தான் குடுக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமா, எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். ஒவ்வொரு வாட்டியும் நான் ஒரு நாள் நம்மளுக்கு லீவ் கிடைச்சிடாதான்னு ஏங்கிட்டே இருப்பேன். அந்த ஒரு நாள் எப்படியாச்சும் கிடைச்சிரும். ஒரு 3, 4 மந்த்ஸ்ல ஒரு நாள் வீட்டுக்கு போயிட்டு வருவேன். அன்னைக்கு போம்போது எல்லாரையும் கட்டி பிடிச்சு, முத்தம் குடுத்து, "சரி நான் வந்துடுறேன்" அப்படின்னு போயிட்டு வந்து அவங்களெல்லாம் ரொம்ப மிஸ் பண்றேன் ஆக்சுவலா. ஹோப்ஃபுல்லி சார், ஐ ரியலி ஹோப் நீங்க படம் பார்க்கும்போது, இந்த உணர்வுகள்ல என்னால சொல்ல முடியாத சில இதெல்லாம் இருக்கு இல்லையா? அது நீங்க படம் பார்க்கும்போது எங்கேயோ என் கண்ணுல ஃபார் ஷூர். அதாவது அதான படத்தினுடைய ஒரு பவர் இல்ல. யாஹ்! சொல்ல முடியாத விஷயங்கள் கூட நம்மள உணர வச்சிரும்ல. அதுதான். ஒரு 96 படம் பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு பிரேம்குமாரோட வாழ்க்கை என்னன்னு தெரியாது. அது மெய்யழகன்லாம் பார்த்தோம்னா, அது என்னவாக இருந்திருக்கக்கூடும், அவருடைய ஆழ் உணர்ச்சிகள் நமக்கு ஃபீல் ஆகும்ல. ம். ஐ வில் ட்ரஸ்ட் தட் பைசன் வில் டூ தட் ஃபார் அ லாட் ஆஃப் அஸ். எஸ் சார். ஒரு ஐ ரியலி என்ஜாய்ட் திஸ். இந்த ஒரு கடந்த ஒரு 20, 25 நிமிஷம் நம்ம பேசின இந்த ஸ்பேஸ்ல அவ்வளவுதானா? 20 நிமிஷம் தானா? ஓவரால் இல்ல. ஆ. இந்த ஸ்பெசிஃபிக்கா Yes. இப்போ நீங்க அந்த அந்த அனுபவங்கள்னு நீங்க ஒரு ஸ்பேஸ்க்குள்ள ஆப்பரேட் பண்ணீங்கல்ல. ஆமா. ஐ நோ அது உங்களுக்கு முழுசா வெளிப்படுத்தின திருப்தி உங்களுக்கு கிடைச்சதான்னு எனக்கு தெரியல. ஆமா. கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். ஆனா ஓரளவுக்கு ஒரு டீஸ்பூன்ல அதனுடைய சோல கொஞ்சம் உணர்ந்த ஒரு ஃபீலிங் எனக்கு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படிங்களா? கொஞ்சம் அதனுடைய ஒரு அழகு ஃபீல் ஆச்சு. ஃபார் ஷூர். ரொம்ப சந்தோஷம். அந்த வாழ்க்கை என்னவாக இருக்கும்? அதனுடைய மொமெண்ட்ஸ் என்னவாக இருந்திருக்கும்? அதுல இருக்கக்கூடிய இப்போ அது ஆல்மோஸ்ட் ஒரு டெம்ப்டேஷன் என்னவாக இருக்கும்னு தோணுதுன்னா, இப்போ ஹவ் டு ஐ எக்ஸ்டெண்ட் த பியூட்டி ஆஃப் தோஸ் எக்ஸ்பீரியன்ஸஸ்ன்னு இருக்கும்னு தோணுதுல்ல உங்களுக்கு? அதை டிஸ்டில் பண்ண வேண்டியதா இருக்கு சார். ஹாரி பாட்டர் படத்துல டம்பிள்டோர் வந்து ஒரு இதை வச்சிருப்பாரு இல்லையா? அந்த பென்சிவ் இதை எடுத்துட்டு அங்கேருந்து அப்படியே வச்சுட்டு அப்படியே உள்ள தள்ளுவாரு. அந்த மாதிரி ஒருவேளை நான் உங்க எல்லார்கிட்டயும் சந்திச்சு நான் சொல்லும்போது அந்த மாதிரி ஆகலாம். இல்ல இது எல்லாத்தையும் இந்த ப்ரொமோஷனுக்கான இதுக்கு எக்ஸாஸ்ட் பண்ணி அப்போ எனக்குன்னு அந்த இது இருக்குமா தெரியல சார். அந்த கன்ஃபியூஷன்ல தான் இருக்கேன். சொல்ல தோணுது, நான் எப்படி சொல்லணும்னு பயமா இருக்கு, தயங்குறேன். நைட்டெல்லாம் விளையாடும் போது சார் ஹீட்னால ரொம்ப சொல்றேன்னா விட்டுருங்க. பரவாயில்ல சொல்லுங்க. இல்ல எனக்கு கேட்கணும் சொல்லுங்க. விட மாட்டேன். பயங்கர சூடா இருக்கும். விடிய விடிய எல்லாரும் விளையாடிட்டு இருப்போம். மாரி சாரும் இருப்பாரு. நானும் பசங்களோட உடம்புலலாம் பயங்கரமா வேர்த்து ஊத்திட்டு இருக்கோம் ஆபீஸா. புகை வந்துட்டு இருக்கோம் சார் உடம்புல இருந்து. வாட் யூ சேயிங்? யா சில அந்த ஃப்ளட் லைட்ஸ் வச்சிருப்பாங்க. அப்படியே ஸ்டீம் வந்துட்டு இருக்கும் உடம்புல இருந்து. வீடியோஸ் இருக்கு. இது என்ன ஏதோ சூப்பர் ஹீரோ கணக்கா இருக்கு. அது என்ன தெரியல, என்ன கெமிக்கல் ரியாக்ஷன் ஓகே. தெரியல. ஸோ இதெல்லாம் அப்போ எடுக்கும்போது இது ஒரு நாள் நம்ம போட்டு காட்டலான்ற மாதிரி ஃபீல் இருந்துச்சு. யா புரியுது. யோசிக்க போனா இன்னும் நிறைய 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 இருக்கு. ஸோ இதனால தான் நான் கொஞ்சம் தயங்குறேன். எனக்கு பேச கொஞ்சம் இது இருக்கு. அது ஒரு எக்ஸ்கியூஸே கிடையாது. அது வந்து சரியா அதான் படம் வந்து ஒரு 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 அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்று கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ ம். த்ரூ சில பேர் என் படத்தை பார்க்குறாங்கன்னா ம். என் மேலே ஒரு சின்ன புரிதல் வரும்ன்றது நான் நம்புறேன். ஐ திங்க் மாரி வந்து ஒரு ஏதோ ஒரு கான்வர்சேஷன்ல ஹி மென்ஷன் தட் ஆரம்பத்துல ஒரு சின்ன ஸ்ட்ரகிள் மாதிரி ஒன்று இருந்துச்சு. நான் கூட வேற ஏதாவது படம் பண்ணலாமா, வேற கதை பண்ணலாமான்ற ஸ்பேஸ்க்குள்ள கூட நான் போனேன். இது எந்த அளவுக்கு உண்மை எனக்கு தெரியல. நான் படிச்சேன். அது என்னவான ஸ்ட்ரகிள் அது? அதுக்குள்ள சார் இது வந்து ஒரு ரொம்ப ஃபிசிக்கல் டிமாண்டிங்கான ஒரு படம் சார். ஏன்னா இப்போ நம்ம எவ்வளோ இயல்பாக எடுத்தாலும் ஏதாவது ஒன்று அந்த ஷாட்ல சரியா இல்லைன்னா திருப்பி எடுக்க வேண்டியதாக இருக்கும் இல்லையா? இப்போ நீங்கள் நார்மலாக ஆடுற கபடி மேட்ச் வந்து ஒரு ஐ திங்க் 1 hour அந்த மாதிரி 45 minutes to 1 hour. பட் இப்போ நம்ம ஒரு படமாக அதை எடுக்கும்போது இவ்வளோ அக்ரெசிவாக அது இருக்கிறதுனால ரியல் கபடி பிளேயர்ஸ் வந்து தூங்காமல் காய்ச்சலோட பசியில் விளாடுவாங்க. சினிமான்றதுனால இப்போ அதெல்லாம் நம்ம ஷூட் பண்ணி நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணும்போது நிறைய விஷயத்துல திருப்பி திருப்பி எடுக்க வேண்டியதாக இருக்கும். நிறைய விஷயங்கள் சரியாக வராது. இந்த மாதிரி ஒரு இது இருக்கும்போது நிறைய அடிப்படும். ஒரு ரிஸ்கியான ஸ்போர்ட்ன்றதுனால இதை வந்து இந்த பையன் எப்படி பண்ணுவான்ற ஒரு டவுட் அவருக்கு கண்டிப்பாக இருந்திருக்கும். புரியுது. ஸோ அதுதான் அவர் சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். அதையும் தாண்டி கொஞ்சம் கம்ஃபர்டபுளான ஒரு சுச்சுவேஷனாக இருந்துச்சுன்னா ஒரு கபடி சீக்வன்ஸை ஒரு 3-4 days இல்லை ஒரு வாரம் ஷூட் பண்ணியிருக்கலாம். நம்ம வந்து 3 nights in a row 24 hours இந்த மாதிரிலாம் ஷூட் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் வந்து இவனுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சிருப்பாரு. புரியுது. பட் அதுக்கு தான் அவ்வளோ டைம், அவ்வளோ ப்ராக்டிஸ். இப்போ கபடி வந்து செகண்ட் நேச்சர் மாதிரி ஆயிடுச்சு, மசில் மெமரி மாதிரி ஆயிடுச்சு. நம்ம ரொம்ப
இயல்பா பண்ண விஷயம் வந்து holds a lot of importance Right. in the film. Right, right. எனக்கு ஆல்மோஸ்ட் நீங்க அந்த அனுபவங்கள்லாம் பேசின பிறகு வேற ஏதாவது பத்தி கேட்கறதுக்கே சரி இந்த இந்த ஒரு அழகான ஒரு ஸ்பேஸ்லயே அப்படியே முடிச்சுக்கலாம் அப்படின்ற டெம்டேஷன் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் இருந்தும் கடைசியாக இந்த கேரக்டர் தட் யூ பிளேட் ரைட், வாட் யூ மோஸ்ட் லைக் அபவுட் ஹிம்? உங்ககிட்ட நீங்க ரசிச்சே இருக்கணும் அவன்ற வேற யாரோ மாதிரி கிளியர்லி நீங்க கடந்த ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்கிற ஒரு விஷயம் வந்து அது அது அவன் வேறு இல்லை நான் வேறு இல்லை அப்படின்ற ஒரு சென்ஸ் தான் கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். அவன்கிட்ட என்ன பிடிக்கும்னு கேட்க ரொம்ப உங்களுக்குள்ளே சொல்லிடலாம்னு நினைக்கிறேன். அது அவன் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக இல்ல அவன் தான் சார். அவன் மாதிரி அவனோட கனவுக்காக எது வேணா பண்ண தயாரா இருக்கான். அதுன்றது வந்து அது அந்த விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார். நீங்களும் ஓரளவுக்கு அப்படித்தானா? அப்படிதான் நினைக்கிறேன். ஆனா அவன் வந்து இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி எப்படி ஒரு வெறியோட இருக்கிற ஒரு பையன். இப்போ எங்க அப்பா கிட்ட அதே வார்த்தை தான் நீங்க உங்க அப்பா சார்ந்து பேசும்போதும் யூஸ் பண்ண ஒரு வார்த்தை இல்லை? ஆமா. ஸோ ஏதோ ஒரு விதத்துல இதெல்லாம் கனெக்ட். இப்போ நீங்க மாரி சார் பார்த்தீங்கன்னா கூட அவருக்கும் இஸ் a வெரி பர்சிவியரிங் பர்சன். பயங்கர ரிஸ்க் எடுத்து இப்போ கபடியில் அவர் தான் சார் எல்லாமே பண்ணி காட்டுவார். நான் பண்ண போகிற விஷயம், டிஃபெண்டர்ஸ் பண்ண போகிற விஷயம் எல்லாத்தையும் திருப்பியும் பண்ணி அவருக்கும் அடிபடும். ஒரு நாள் அவருக்கு நம்ம ஃபைனல் சீக்வன்ஸ்லாம் ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது ரிப்ஸில் அடிபட்டுச்சு, கை அடிபட்டுச்சிருக்கு, ஃபேஸ் அடிபட்டுருக்கு. ஸோ அவர்கிட்டயும் அந்த பர்சிவியர் நான் என் கேரக்டரில் எனக்கு என்ன பிடிக்குதோ அதே குவாலிட்டியும் மாரி சார்லேயும் இருக்குது, எங்கள் அப்பா கிட்டேயும் இருக்குது, என்கிட்ட இருக்கா தெரில. ஆனால் இதுக்குள்ள நீங்க ஒரு இத்தனை வருஷம் நீங்க ஒரு பயணத்தில் ஈடுபட்டிருக்கீங்க. இதுக்காக இன்னவே நியூ வெர்ஷன்ஸ் ஆஃப் யுவர் செல்ஃபும் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, புது ஸ்கில்ஸ், புது பீப்புள், ஒரு புது வாழ்க்கையவே ஆல்மோஸ்ட் அமைச்சிக்கிட்டு இருந்திருக்கீங்க. ஸோ அது பர்சிவரன்ஸ் இல்லாமல் நடந்திருக்க முடியாதுன்னு தான் தோணுது. ஸோ ஆன் சம் லெவல் இட் ஃபீல்ஸ் லைக் தட் இஸ் பார்ட் ஆஃப் யூ as well. எஸ் சார். பட் நான் எப்படி பார்க்குறேன்னா சார், மாரி சாரோட என் 3வது படம் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப பெரிய பிளெஸ்ஸிங். ஸோ அதனால இப்போ என் இடத்துல ஒரு பேக்ரவுண்ட் இல்லாத ஒரு நடிகை இருந்திருந்தா அவன் என்னெல்லாம் பண்ண தயாராக இருந்திருப்பான்ற கேள்வி வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். அதுதான் நான் பண்ண ட்ரை பண்ணுவேன். அதே மாதிரி என் இடத்துல ஒரு கபடி பிளேயர் நடிக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சிருந்துச்சுன்னா அவன் என்ன பண்ணியிருப்பான் மாரி சாரோட, அதுவும் மைண்டில் ஓடிட்டே இருந்திருக்கு. பியூட்டிஃபுல். ஸோ அது பர்சிவியரன்ஸ்னு சொல்ல முடியுமா அது தெரியல சார். ஏன்னா நான் என்ன உண்மையாக நம்புகிறேன்னா, என் இடத்துல சினிமா மேலே இருக்கிற சினிமா பிடிக்கும்னா என் இடத்துல யாராக இருந்திருந்தாலும் நான் பண்ணதை பண்ணியிருப்பாங்க, நான் பண்ணதுக்கு மேல் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உனக்கு கிடைச்சிருக்குடா, வேற ஒருத்தன் இருந்தால் என்ன பண்ணியிருப்பான்? எத்தனை பேர் இந்த மாதிரி மாரி சாரோட ஒர்க் பண்ண ஆசைப்படுறாங்க, ஏங்குறாங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக எத்தனை பேர் சினிமாக்குள்ளே வரணும்னு ஏங்குறாங்க. அதுதான் சார் என்னோட டிரைவிங். இல்லை, அது ஒரு 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 சூப்பர்ப் வே டு அப்ரோச் இட்னு கூட நான் நினைக்கிறேன். ஏன்னா இல்லைன்னா நான் யார், நான் எங்கேருந்து வருகிறேன், என்னுடைய தந்தை யார், எனக்கு அந்த ஸ்பேஸ்க்குள்ளே நம்ம அதுக்குள்ளே போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு புரியுதுல்ல? இப்போது அது வந்து உங்களை முழுமையாக அர்ப்பணிச்சிக்கிறதுக்கு உங்களை தடுக்கும்ல. புரியல. த பேகேஜ் ஆஃப் ஹூ யூ ஆர் அப்படின்ற ஒரு சென்ஸை உடைக்கிறதுக்கு இந்த லைன் ஆஃப் தாட் உதவுதுன்னு நினைக்கிறேன். வேர் யூஆர் எசென்ஷியலி சேயிங், இப்போ நான் துருவ் விக்ரம் அப்படின்ற ஒரு ஸ்பேஸ்க்குள்ளே நான் ஒரு 2 படங்கள் பண்ணியிருக்கேன் அப்படின்ற ஸ்பேஸ்னால எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இப்போது வேற யாருக்கு இந்த ஸ்பேஸ் கிடைச்சிருந்தா அவங்க என்னென்னலாம் பண்ண தயாராக இருப்பாங்க? ஐ ஷுட் பி willing to subject myself to the same rigors as someone else in this space. And that's only fair, right? Yeah. Because I don't இந்த லாஜிக் இருக்குல்ல. நான் இப்போ எங்கள் அப்பாவோட பையன்னா அது எந்த விதத்தில் கெத்து எனக்கு தெரில. அது அவரு யாரா இருக்காரோ அது அவருக்கான கெத்து. அது எப்படி நான் இப்படி கெத்தாவேன்? ஆமா, சின்ன வயசுலலாம் நம்ம அப்பாவோட பையனா இருக்கிறதுனால அது வந்து நம்மளுக்கு ஒரு பெருமை. ஸ்க்ரீனில் பார்க்கும் போதெல்லாம் அது ரொம்ப சின்ன வயசுல. உங்களுக்கு அந்த கெத்து ஃபீல் ஆச்சா ஸ்கூல்லலாம் இருக்கும்போது? எஸ், கண்டிப்பா சார். அதுவும் அந்த தில்துல், சாமி, ஜெமினி, அன்னியன் டைம்லலாம் உள்ள ஸ்கூலுக்குள்ள போகும்போதே காதல் யானை ஆனால் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அது என் ஐடென்டிட்டியா மாற ஆரம்பிக்கும் போது அது எனக்கு ரொம்ப எஃபெக்ட் ஆயிடுச்சு. நீ வெறும் விக்ரமோட பையன்தான், அவ்வளோதான் நீ
அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஆனா அதோட சேர்த்து ஒரு நல்ல விஷயமும் இருக்கு. இப்ப நான் அவரோட பையனா இருக்கிறதுனால, எனக்கு என் ஃபர்ஸ்ட் படம் கிடைச்சது. ம். கார்த்திக் சுப்புராஜ் சாரோட ஒரு ஒர்க் பண்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. ஸோ, அதுல ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் ஒண்ணு இருக்கு. ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா, அதுல வந்து பரியேறும் பெருமாள்லேருந்து ஒரு பாட்ட கோட் பண்ணணும்னா, நான் யார்? அப்படின்ற ஒரு கேள்வி வந்துகிட்டே இருக்கு. இல்லையா? ஆமா. ஹூ அம் ஐ? ரைட். யாஹ்! அப்பாவோட வெயிட் அவரோடது. அப்பாவோட கெத்து அவரோடது. லவ்லி. போக போக அதற்கான பதில் இன்னும் நான் தெளிவா சரியா எக்ஸ்பிளைன் பண்ணேனா தெர்ல. ஐயோ! நோ யூ டிட். ஐ டூ திங்க் தட். ஏன்னா, எங்க ஆரம்பிக்குதுன்னா, அவருடைய பையன் அப்படின்றது ஒரு பெரிய அங்கீகாரமாக, ஒரு பெருமையாக, ஆல்மோஸ்ட் காலர வசத்திக்கிட்டு எல்லார்கிட்டயும் ஷோ ஆஃப் பண்ற ஒரு ஸ்பேஸ்ல தான் ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன். இல்ல அது யாராக இருந்தாலும் அந்த ஸ்பேஸ் தான் இருந்திருக்கும்னு தோணுது ம். அந்த வயசுல. ம். பட் அதுவே போக போக இது மட்டும் தானா? இப்போ நான் என் மருமகள பார்க்கும்போது சார், அவளுக்கு வந்து எங்க அப்பா வந்து ஒரு ஆக்டர்ன்னு தெரியும். நானும் ஒரு ஆக்டர்ன்னு தெரியும். அவர் வந்து லெஜெண்ட் ஆமா. தெரியும். நான் வந்து ஒரு நியூ கமர்ன்னு அவளுக்கு தெர்ல. நம்ம 2 பேரும் ஆக்டர்ஸ். இது வந்து அவ ஸ்கூல் போம்போது அவ சொல்றா அவ ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம். யூ நோ மை மை அங்கிள் படம் வருது அடுத்த வாரம். அப்படின்ட்டு. அப்ப நான் சொல்ல வேண்டியதா இருக்கு. கண்ணா, அது வந்து நீ பெருமையா சொல்ல தேவையில்ல. அது வந்து நீ உள் மனசாவே வச்சுக்கோ. அத பத்திலாம் நீ பேசாதன்னு. ஏன்னா எனக்கே அந்த அனுபவங்கள ஜெனரேஷனல் லேர்னிங்கா இருக்குல்ல. ஆமா. ஆனா அதே மாரி தான். நான் எப்படி இருந்திருப்பேனோ அது மாரி. என்னையும் அப்படி பார்க்குறா. ஊட்டியில நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது, நெறைய பைசன் எல்லாம் ரோட்ல நின்னுட்டு இருந்துச்சு. அத பார்த்துட்டு திரும்பி பார்த்தா, என் அங்கிள் தான் உண்மையான பைசன். அப்படின்ற அவ்வளோ பெருமையோட சொல்றா. ம். அதே மாரி யாராச்சும் நம்மள குறை சொல்லும்போது, எங்க தாத்துவும், என் தூமாமாவ தான் பெஸ்ட் ஆக்டர்ஸ் அப்படின்னு சொல்றா. அவளுக்கு ஆனா எல்லாரையும் பிடிக்கும். அவங்களுக்கு விஜய் சார் பிடிக்கும், தனுஷ் சார் பிடிக்கும், ஷாருக் கான் பிடிக்கும். இருந்தாலும் அந்த அந்த அவங்க பெருமை எல்லாம் என் குடும்பம் இல்லையே. ஆமா. அந்த பெருமை அவள்ட்ட இருக்கு. இருக்கக்கூடாதுன்னு தான் நான் நெறைய சொல்லிட்டே இருப்பேன் அவள்ட்ட. உங்களுக்கு ஒரு இடத்துல கரைஞ்சது இல்ல, அவங்களுக்கும் கரைஞ்சிரும், கவலைப்படாதீங்க. தெரியலையே. பட் தேங்க் யூ ஸோ மச் த்ருவ் இந்த கான்வர்சேஷனுக்கு. ரொம்ப பேசிட்டேன் நான். இல்லவே இல்ல. ம். நெறைய நெறைய ஆத்மார்த்தமான இடங்கள தொட்டோம்னு தான் நெனைக்கிறேன் நானு. ஆ, எடிட்ல அப்படியே மேட்ச் பண்ணிருங்க சார். அது சரி. நோ சீரியஸ்லி. Yeah. பட் ஐ விஷ் யூ த வெரி பெஸ்ட். உங்க கரியருக்கும் சரி, இந்த படத்துக்கும் சரி. நீங்க ஒண்ணு சொன்னீங்கல்ல, இந்த படம் பார்த்தீங்கன்னா, என்னால வார்த்தையில சொல்ல முடியாத பல விஷயங்கள் உங்களுக்கு நீங்க உணர்வீங்கன்னு நம்புறேன் அப்படின்னு சொன்னீங்கல்ல. அந்த நம்பிக்கை நிஜமாகட்டும். எனக்கு மட்டும் இல்ல, இந்த படம் பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே. தேங்க் யூ சார். தேங்க் யூ ஸோ மச். தேங்க் யூ.